வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த மனித குலத்திற்கு அருளியிருக்கின்ற வேதாத்திரியம் என்ற மனவளக்கலை பயிற்சிகள் மட்டும் அல்ல, இது ஒரு வாழ்வியல் நெறிமுறை. இத்தனை காலங்களாக சிந்தனையில் உயர்ந்து குருஸ்தானம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எல்லா மகான்களும் போதித்து கொண்டிருக்கின்ற வாழ்வியல் நெறிமுறைகளைத்தான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இன்றைய காலத்திற்கு ஏற்றபடி விஞ்ஞானத்தோடு இணைத்து அறிவில் உயர்ந்தவர்கள் கேட்கின்ற எந்த வினாவுக்கும் விடை அளிக்கக்கூடிய வகையிலே அறிவுபூர்வமான, ஆதாரபூர்வமான, விஞ்ஞானபூர்வமான தெளிவான விளக்கங்களை தந்து இயற்கை நீதியோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்வியலை நாம் பின்பற்றுவதற்காக பயிற்சி முறைகளை இணைத்து தந்தவர். மகரிஷி முக்கியமான சிறப்பு என்ன என்றால் பயிற்சிகள் இணைத்தது. பயிற்சிகள் இல்லாத விளக்கங்கள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் சரித்திரம் கண்ட சாட்சி. எனவே பயிற்சிகள் மூலமாகத்தான் நம்முடைய சாதாரண அறிவுக்கு எட்டாத பல விளக்கங்களை, நுட்பமான விளக்கங்களை நாம் புரிந்து கொள்ளவும், அதை மதித்து நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றவும் சாத்தியமாகும். அந்த வகையிலே அருட்தந்தை அவர்கள் எளிமுறை உடற்பயிற்சியை கொடுத்தாங்க. குண்டலினி யோக தியான பயிற்சிகளை படிப்படியாக பல நிலைத்தளங்களில் அமைத்து கொடுத்தாங்க. காயல்ப பயிற்சியை மீண்டும் அறிமுகப்படுத்தினாங்க. வாழ்வியல் நெறிமுறைகளை, கர்மயோக வாழ்க்கையை அகத்தாய் பயிற்சிகள் மூலமாகவே அடைய முடியும் என்ற உண்மையை வெளிப்படுத்தி அதற்கு தவம், தற்சோதனை என்ற 2 வழிகளை அமைத்து கொடுத்தாங்க. இந்த வகையிலே ஒரு சாதாரண அன்பர் பயிற்சி செய்தாலும் கூட வாழ்கின்ற காலத்திலேயே மிக பெரும் சிறப்பை அடையலாம். ஞானத்தை பெற்றுவிடலாம் சொல்ல, சிறப்பை பெறலாம். ஏன்னா ஞானம் பெறுவது என்பது உயர்ந்த நிலை, அது எல்லாருக்கும் சாத்தியம்னு சொல்ல முடியாது. கீதையில் ஒரு அருமையான ஸ்லோகம் உண்டு. என்னை உள்ளபடி அறிய வேண்டும் என்று பெருமுயற்சி மேற்கொள்கின்ற கோடிக்கணக்கான பேர்களுள், பக்தர்களுள் எங்கோ ஒருவனுக்குத்தான் நான் உள்ளபடி அவனுக்கு வெளிப்படுத்துகிறேன். அப்போ அத்தனை பேருடைய முயற்சிகள் பயனற்றனவா என்ற ஒரு கேள்வி வந்தால் இல்லை. என்னை நோக்கி எடுக்கப்படுகின்ற ஒரு சிறு முயற்சி கூட அதுக்கு தக்க பலனை நான் கொடுத்து விடுகிறேன். அப்போ என்னாகும்? இந்த பிரிவில் அல்ல, நம்முடைய குழந்தைகள் மூலமாக அல்லது அவருடைய குழந்தைகள் மூலமாக, இப்படி 6 தலைமுறைகளில் ஏதோ ஒரு இடத்துல
ஞானம் வந்துவிடும். எனவே இன்றைக்கு நாம் எடுக்கின்ற முயற்சி என்பது எத்தனாவது தலைமுறை என்பது நமக்கு தெரியாது. ஒரு வேலையில் நம்ம 6வது தலைமுறை 7வது தலைமுறை வச்சுக்கோங்க, நிச்சயமாக ஞானத்தை பெற்றுவிடலாம் இல்லையா? இல்லை இப்போ தான் முதல் தலைமுறை வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு காரணம் வரும், நிகழ்ச்சியை கலந்து கொள்ள முடியாமல் போகும், பல அற்புதமான விளக்கங்கள் நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். அது சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை. என நீதியே அப்படித்தான். தவமும் தவம் உடையார்க்கேயாம் என்றார் வள்ளுவர் பெருந்தகை. தவம் செய்வதற்கு கூட ஏற்கனவே தவம் செய்த அனுபவம் இருக்கணுன்றார். அப்போ ஏற்கனவே என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன என்றால், நம்முடைய தாய் தந்தை, தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, இப்படி. எனவே அந்த அனுபவம் இருந்தால்தான், நம்முடைய கருவிலே இருந்தால்தான் நாம் அறிவு திருக்கோவிலுக்குள்ளேயே வந்திருக்க முடியும். கர்ம பலன் இல்லாமல் அறிவு திருக்கோவிலுக்குள் அடியெடுத்து வைக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான சத்தியமான உண்மை. இதிலையும் ஒவ்வொரு படித்தளமாக கடந்து ஆசிரியராகி, துணை பேராசிரியராகி, பேராசிரியராகி நிலைத்து இந்த அமைப்பிலே நாம் சேவை செய்கிறோம் என்றால், அந்த பாக்கியத்தை நம்ம எந்த அளவுகோல் வச்சு கணக்கிட முடியும்? எனவே நாம் பெற்ற அந்த வாய்ப்பை, அந்த புண்ணிய பதிவுகளை நழுவ விடாது தக்க வைத்துக் கொள்வதற்கே ஒரு புண்ணியம் துணை செய்ய வேண்டும். தவமும் தவம் உடையார்க்கையாம். எதை நோக்கி இந்த பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும், மேற்கொண்டிருக்கிறோம் என்று ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது, உள்ளே வர்றபோது நம்ம எல்லாருக்கும் எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். உடல் நோய்கள் காரணமாக இருக்கலாம், மனக்குழப்பங்கள் காரணமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக இருக்கலாம். ஆனால் எந்த நோக்கத்தை மையப்படுத்தி நாம் உள்ளே வந்திருந்தாலும், இங்கே வந்து உடற்பயிற்சி முடித்து, துரியதவம் முடித்து, அகத்தாய் 1 என்று கலந்து கொண்ட முதல் வகுப்பிலேயே நம்முடைய அனைவருக்கும் ஒரே நோக்கத்தோடு தான் இந்த அறிவு திருக்கோவிலுக்குள் வந்திருக்கிறோம் என்பது தெரிய வரும். அது என்ன நோக்கம்? சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன். உயிர் வாழ்தல், உலக இன்பங்களை துய்த்தல், அறிவிலே மேன்மையடைதல். இந்த 3 நோக்கங்கள் தான் இந்த வாழ்க்கையின் அடிப்படை சாரம். இந்த 3லேயும் எந்த அளவுக்கு நாம் முழுமை பெறுகின்றோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை. இந்த நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு 3 நிலைகளை வகுத்திருக்கின்றார் மகரிஷி அவர்கள். இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். முதலில் நம்ம பெறுவது இன்ஃபர்மேஷன். என்னெல்லாம் பயிற்சிகள் நம்ம கொடுக்கப்படுகின்றன என்ற ஒரு அறிமுகம், இன்ஃபர்மேஷன். அந்த செய்திகளின்படி அதில் சொல்லப்படுகின்ற மேன்மைகளை சுயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவத்தில் பெறுகின்ற போது நம்முடைய மனதுக்கு ஒரு உறுதித்தன்மை வருது. சாமி சொன்னாங்க, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அனுபவத்தில் நமக்கு அதெல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது என்ற போது we are getting confirmation. அந்த உறுதித்தன்மை தான் இந்த பயிற்சியிலே நமக்கு மேலும் மேலும் ஆர்வத்தையும் ஸ்திரத்தன்மையும் கூட்டிக் கொண்டே போகும். அனுபவங்கள் இல்லை என்றால் பயிற்சியின் மீது நம்பிக்கை வராது. நம்பிக்கை இல்லை என்றால் தொடர் முயற்சி இருக்காது. தொடர் முயற்சி இல்லை என்றால் முழுமை இருக்காது. முழுமை இல்லை என்றால் வாழ்ந்ததிலே அர்த்தம் இருக்காது. எனவே அந்த கன்ஃபர்மேஷன் என்பது மிக மிக முக்கியமான அனுபவ உண்மை. அடுத்தது டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த உறுதித்தன்மையை கொண்டு எந்த உச்சத்தை தொட வேண்டும் என்றால் டிரான்ஸ்ஃபார்மிங், மாற்றம் அடைதல்.
இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது 3 நிலைகளிலே வரும். ஒன்று, குருவிடத்திலிருந்து நமக்கு வந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர் அவருடைய அருளாசின் மூலமாக நமக்கு இந்த ஆத்மா உய்வட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நம்மை வாழ்த்திருக்கிறார்கள், வாழ்த்து கொண்டும் இருக்கிறார்கள். அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த கருத்துக்களை, பயிற்சிகளை பின்பற்றி படிப்படியாக நாம் பக்குவமடைந்து நம் மூலமாகிய ஆதிநிலையை அடைவதும் உணர்வதும் லயிப்பதும், அதுவும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். அந்த நிலையிலிருந்து அடுத்து வருகின்ற மாணவர்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு நம்மால் என்ன செய்ய இயலும் என்ற ஒரு கருணையோடு செயல்படுவதும் நம்மிலிருந்து அங்கே போகின்ற டிரான்ஸ்ஃபார்மேஷன். இப்படி குரு பரம்பரை மகரிஷி இடத்து நமக்கு வருகிறது, நம்ம இடத்துலேருந்து அடுத்த அன்பர்களுக்கு போகிறது, அவரிடத்துல இன்னொருத்தருக்கு போகிறது. இப்படி தெரிந்து கொண்டவர்கள், உணர்வு பெற்றவர்கள், உணராதவர்களுக்கு வழிகாட்டுகின்றது தான் குரு பாரம்பரியம். அந்த ஸ்தானத்திற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு நாமே எடுக்கின்ற முயற்சிகள் தான் இது போன்ற சிறப்பு பயிற்சிகள். வேறு ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான். என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொரு அனுபவத்தின் மூலமாக நம்ம அதை தெரிந்து வைத்திருப்போம். மற்றவருடைய அனுபவங்களோடு கலந்து சில செய்திகளை கேட்கின்ற போது ஒருவேளை நமக்கு அது புதிய செய்தியாக இருக்கலாம், அல்லது மிகவும் பயனுள்ள அனுபவங்களாக இருக்கலாம். அதற்கான ஒரு பகிர்ந்து கொள்கின்ற நிகழ்வு தான் இந்த சார். மற்றபடி தெரியாத சொல்கிறன்றது இல்லை, பகிர்ந்து கொள்வது தான். அந்த வகையில் பல கருத்துக்களை, பல தலைப்புகளை நாம் சிந்தித்தாலும் சமீப காலமாக எனக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னா, இந்த இறை விஞ்ஞானத்தை பற்றிய தெளிவான அறிவை நாம் பெற வேண்டும் என்பதுதான். ஏன் அது இறை விஞ்ஞானம் என்ற வார்த்தையோடு இணைத்து மகிழ்ச்சி கொடுத்தாங்கன்னு பாருங்கள். இறை ஞானத்தை பக்திபூர்வமாக, ஞானபூர்வமாக ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள், மகான்கள், குருமார்கள் கொடுத்துருக்கின்றாங்க. இன்றைக்கும் ஆன்மீக அமைப்புகள் மூலமாக அது ஓரளவுக்கு பரிமாறப்படவும் செய்கிறது. ஆனால் இந்த பக்தியும் ஞானமும் ஒரு ஆதாரபூர்வமான செய்திகளை நமக்கு உணர்த்த வேண்டும் என்றால் அந்த ஆதாரத்திற்கு துணை செய்வது விஞ்ஞானம் மட்டுமே. கீதையில் கூட ஞான விஞ்ஞான யோகம் என்று ஒரு அத்தியாயம் உண்டு. இப்போ ஞானத்தை விஞ்ஞானத்தோடு இணைக்க வேண்டும். ஆனால் கீதை எந்தளவுக்கு இணைத்தது என்று பார்த்தீங்கன்னா அது வெற்றி பெற்றதாக சொல்ல முடியாது. அந்த விஞ்ஞானத்தை முழுமையாக இணைத்த சிறப்பு வேதத்திற்குத்தான் உண்டு. எனவே மகரிஷி அவர்கள் வாழ்ந்த காலம் வரைக்கும் அவங்க அடிக்கடி சொன்ன கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறை துகள், சுத்தவெளி, அது எப்படி பிரபஞ்சம் மாறியது அப்படின்றத விளக்கி கொண்டே இருப்பாங்க. நானும் பல முறை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன், புரிந்தோ புரியாமலேயோ கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். ஆனால் கேட்ட உடனே புரிஞ்சுக்கிட்டேன்னா நிச்சயமாக எனக்கு புரியலை. அப்போ எந்த நம்பிக்கையில் சாமி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஒரு நாள் புரிஞ்சுக்குவான் இல்லையா, ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போது அவருடைய கடமை திரும்ப திரும்ப சொன்னாங்க, நம்முடைய பொறுப்பு திரும்ப திரும்ப கேட்டோம். ஏன்னா மனவளக்கரையில் பல பேர் சொல்லுவாங்க, ஏற்கனவே கேட்டது தாங்க, என்னத்தை புதுசாக சொல்ல போகிறாங்க அப்படிம்பாங்க. கேட்டது தான், ஆனால் மாறலையே. என்ன மாறுதல்? கேட்ட சப்ஜெக்ட் தான். எத்தனை முறை படிச்சிருப்போம், சில 100 முறைகளாவது படிச்சிருப்போம். இப்போவும் என்ன மாறுதை பற்றி பேசினா நமக்கு தேவையா இல்லையான்னு கேட்டால் தேவை தான். இது வரைக்கும் நம்மிலே தீய எண்ணங்களே வராத வரைக்கும் என்ன மாறுதல் தேவை தான். நமக்குள்ள ஆசைகளே வராத வரைக்கும் ஆசை சிரமத்தில் தேவை தான். நமக்கு கோபமே வராத வரைக்கும் சினம் தவிர்த்தல் தேவை தான். கவலையே நம்மை தாக்காத வரைக்கும் கவலை விழித்தல் பயிற்சி நமக்கு தேவை தான். எனவே கேட்பது என்பது அளவுகோல் அல்ல,
மாற்றமே அளவுகோல். அப்போ மாறுகின்ற வரைக்கும் என்ன செய்தாகணும்? கேட்கத்தான் வேணும், படிக்கத்தான் வேணும். ரெண்டுக்கு மேலே சிந்திக்க வேணும். கேட்டல், படித்தல், சிந்தித்தல், தெளிதல், பண்படுதல், பயன்பெறுதல், அப்புறம் பயன்படுதல். இப்படி தான் ஒரு வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறதே தவிர வேறு வாழ்க்கை முறை இல்லையே. எனவே பல தலைப்புகளில் நாம் இதுவரைக்கும் வேத்திரத்தை கேட்டிருந்தாலும் புரிந்திருந்தாலும் அடிப்படையான முக்கியமான ஒரு கருத்து தெய்வத்தை பற்றிய விளக்கம். ஏன்னா தெய்வத்தை அறிவதற்கான பயிற்சிகள் தான் தியானம். தவம், தியானம் என்று 2 வார்த்தைகள் உண்டு. பொதுவாக ரெண்டுமே ஒன்று தான் என்று நம்ம நினைக்கிறோம். தவம் என்றால் தவ்வுதல் என்று பொருள். தவளை தவி தவி போகுது இல்லையா? ஒரு மையத்திலிருந்து அடுத்த மையத்திற்கு, அந்த மையத்திலிருந்து அடுத்த மையத்திற்கு, இப்படி ஒவ்வொன்றாக தவ்வுதல் தவம். அந்த தவ நிலையில் மனம் ஒன்றினால்தானே தப்ப முடியும் இல்லைங்களா? மூலாதாரத்திலிருந்து துரியத்திற்கு மனம் உயர வேண்டும் என்றால் மூலாதாரம் பீட்டா ஃப்ரீக்குவன்சி 14 to 40 சைக்கிள்ஸ், அதில் ஒன்றும் சிரமம் இல்லை. ஆனால் துரியத்திற்கு வரணும்னா 8 அலைச்சொல் அளவாக நிற்கணும். அது எத்தனை நேரம் நம்ம நின்றுக்கிறோன்னு ஒரு கேள்வி எழுப்பி நம்மை நாம் சுய ஆய்வு செஞ்சு பாருங்களேன். எவ்வளோ நேரம் நின்னோன்னு. அப்போ தவம் என்பது ஏதோ கைகளை கோர்த்து கண்களை மூடிவிட்டால் வருகின்ற ஞானம் அல்ல. வேண்டியாங்கு எய்தலால் செய் தவம் ஈண்டு செய்யப்படும் என்று வள்ளுவர் சொல்லலை. என்ன சொன்னாருங்க? முயலப்படும் என்று சொன்னார். அப்போ ஏன் செய்யப்படும் என்று சொல்லலை? அது கஷ்டமான வேலை, அது ஒரு பக்குவம். அந்த பக்குவத்தை நோக்கிய முயற்சி தான் நாம் செய்கின்ற பயிற்சிகள். ஆக வேண்டியாங்க எய்தலால் செய் தவம் என்று முயலப்படும். இப்போ அந்த செய் தவம் என்ற வார்த்தையும் கூட பாருங்கள், அது காலம் கடந்த வினையச்சம் சொல்லுவாங்க தமிழில். முக்காலங்களுக்கும் பொதுவான வார்த்தை. செய் தவம் என்கின்ற போது செய்த தவம், செய்கின்ற தவம், செய்ய போகின்ற தவம் என்று 3 காலங்களையும் குறிப்பிடும். எனவே ஏற்கனவே நம்முடைய தாய் தந்தை தாத்தா பாட்டி அவர்கள் செய்த தவம் நாம் செய்கின்ற தவத்தோடு இணைந்து அது மேன்மைக்கு வர வேண்டும். செய் தவம் என்று முயலப்படும். இப்போ நம்ம 30 நிமிஷம் தவம் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு முயற்சி தானே தவிர அந்த 30 நிமிட நேரத்தில் சில வினாடிகள் அல்லது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், சில துகள் வினாடிகளாவது அந்த தவ நிலை நாம் அடைவோமா என்பதற்கான முயற்சி தான் 30 நிமிடங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஸோ முதல்ல இந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம தவம் பண்ணுறோமா இல்லையான்றதை நமக்கு தெரிய வரும். இப்போ தவம் செய்தால் மேன்மை நிச்சயமாக கிடைக்கும். அப்போ நம்ம செய்தது தவமா இல்லையா என்று பார்க்கின்ற உரைக்கல் என்ன அப்படின்னு பார்த்தா தியானம். தியான் என்றால் உணர்வு நிலை. பல விஷயங்களை நம்முடைய மூளை வழியாக ஆத்மாவிலே மனதிலே அழிந்து போகாமல் நினைவுபடுத்திக் கொள்கின்ற நிலை தியான். ந என்றால் அதுக்கு எதிர்ச்சொல். அப்போ அந்த எண்ணங்கள் மறந்து போன நிலை, மனம் அற்றுப்போன நிலை, ஆத்மா தன்னுள் லயமான நிலை, அதுதான் தியானம். ஆக தியானம் என்ற பக்குவத்தை பெற்றால்தான் தவத்திலே நாம் மேன்மையடைய முடியும். ஒரு மையத்திலிருந்து அடுத்த மையத்துக்கு போக முடியும். எனவே ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ள பொருள் அதை தெளிவாக விளங்கி கொண்டாலே நம்முடைய பயிற்சி முறைகளை நம்ம இன்னும் சிறப்பாக விளங்கிக் கொள்ளலாம். இப்படி தவத்தில் நாம் மேம்படுந்து போக போக அந்த நுண்மை நிலையோடு இணைந்து போகிறோம் அல்லவா?
அந்த நுண்மை நிலை அடைகின்ற போது தான் மனம் அடுத்த நிலைகளில் நுணுகிக் கொண்டே போகும். இப்படி ஆக்னை துரியம் இந்த உடலிலே நாம் செய்யக்கூடிய உச்சக்கட்டமான தவம் துரியம் அடையக்கூடிய குறைந்தபட்ச அலைச்சூழல் 8. இதற்கு மேல் உடல் மையத்தின் மூலமாக தவத்தை நாம் செய்ய முடியாது. இதற்கு மேலே உயர்கின்ற போது துவாதசாங்கம், சந்திரன், சூரியன், சக்திகலம், சிவகலம் என்று உயர்கின்ற போது மன அலை வேகம் 8க்கு கீழே இறங்குகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடல் என்ற எல்லை கடந்து பிரபஞ்சத்தோடு நாம் லயமாகிறோம். நரன் என்ற சிற்றெல்லை நான் கடந்த போது, ஸோ இந்த உடல் என்பது ஒரு 6 அடிக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் பிரபஞ்சத்தின் அளவோ அளக்க முடியாது. எனவே நரன் என்ற சிற்று எல்லை நான் கடந்த போது, நான் நீயாய் கூர்தல் அறம் நல்லியக்கம் அறிந்தேன், கரம் குவித்தேன் நீயே நான், இரண்டும் ஒன்று என்று கண்டுவிட்டேன் நீ நானாய் விளங்கும் பேரறிவில். உடல் சார்ந்த அறிவு பகுத்தறிவு தான். பேரறிவாக மாற்றம் பெற வேண்டுமென்றால் உடலை கடந்தால்தான் முடியும். அதுக்காக தான் துரியாதீதம், துரியம் அதீத நிலையில் உணர்வது. அப்படி 8 அலைச்சூழலுக்கும் கீழாக மனம் நுணுகி வருகின்ற பொழுது தான் பிரபஞ்ச உணர்வை பெறுகின்றோம். அதற்கும் மூலமாகிய ஆதிநிலையாகிய தெய்வத்தையும் அறிகின்றோம். இப்போ இந்த அலைச்சூழலை இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ வருஷங்கள் தவம் செய்திருக்கலாம். எத்தனை முறை நாம் பெற்றிருப்போம்னு நமக்கு அடையாளம் சொல்ல தெரியுதுங்களா? எத்தனை முறை பெற்றிருப்போம் அந்த இடத்த? விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான் அனுபவங்களே கிடைச்சிருக்கும். ஆனால் எத்தனை முறை தவம் செய்தோம்னு கணக்கே இருக்காது இல்லைங்களா? 20 வருஷம் தவம் பண்ணுறோம், பயிற்சி பண்ணுறோம்னா இப்போ எத்தனை முறை பண்ணியிருப்போம்? எத்தனையோ முறை தவம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அந்த டெல்டா ஃப்ரீக்குவன்சி, தீட்டா ஃப்ரீக்குவன்சி என்ற நிலையை எத்தனை முறை அடைந்தோம் என்ற கேள்வி கேட்டால் 1 தடவை, 2 தடவை, 3 தடவை இப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர 10, 100ன்னு சொல்ல முடியாது. அந்த ஒற்றை அனுபவத்திலேயே இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் நமக்குள் வந்துவிடும் என்றார் மகரிஷி. அதுக்கு பிறகு எப்போ நினைத்தாலும் அது அங்கிருந்தே வெளிப்படும்ங்கிறார். எனவே அறிவில் அறிவாய் நிலைக்கின்ற அனுபவம் சில துகள் வினாடிகளாக இருந்தாலும் அதனால் இந்த உடல் பெறுகின்ற மேன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளப்பவே முடியாது. அப்போ அத்தகைய சிறப்புகளை பெறுவதற்கான ஒரு பெரும் முயற்சி தான் நாம் மேற்கொள்ள வேண்டிய தவத்தின் நோக்கம். அப்படி ஒரு முறையாவது அந்த டெல்டா ஃப்ரீக்குவன்சியை தொட்டு இதுதான் இறைநிலை தெய்வம் என்பதை அறிந்துவிட்டால் பிறகு நம்முடைய அறிவு இந்த உடலையிலே எந்த கடமைகளை நாம் மேற்கொண்டிருந்தாலும் அது எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்துட்டு நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கும். அதே மாதிரி சொன்னாங்க, அறிவுக்கு தான் யார் என்று அறிய வேண்டிய அவசியம், அந்த ஆர்வம் எழுந்து விட்டால் அது தன்னை அறிந்து முடிக்கும் வரைக்கும் ஓய்வது இல்லை. அதுதான் உண்மையான ஆன்மீக பயணம். அப்போ அந்த ஸ்திரத்தன்மை வருவதற்கு இந்த துகள் வினாடி அனுபவம் தான் ஆதாரம். இப்போ பல பேர் ஏன் வர்றதில்லை, வந்தால் போயிடுறாங்க, தெளிவாக இருக்கிறதில்ல அப்படின்னா இந்த அனுபவத்தை பெறவில்லை என்பதை தவிர வேறு காரணமே சொல்ல முடியாது. குடும்ப சூழ்நிலைகள், அது இது எது, அதெல்லாம் காரணங்களே கிடையாது. இந்த அனுபவத்தை தொடவில்லை என்கின்ற ஒரே காரணம் தான் இருக்கும். அதை தொடுவதற்காகத்தான் நமக்கு சிறப்பு பயிற்சிகள். இந்த வகையிலே நமக்கு இந்த மனதின் மூலமாக உள்நோக்கி போகின்ற பயணம், டைவ் இன் இஸ் டிவைன்.
அதைத்தான் கடவுள், கடவுள் வாழ்த்து என்று சொன்னார்கள். பொதுவாக இறைவன் என்றாலும் கடவுள் என்றாலும் ஒரே பொருள் என்று நாம் நினைக்கிறோம். அது இறைவன் என்ற வார்த்தையை கூட அது ஆண் பாலாக உருவகப்படுத்துவாங்க, இறைவி என்றால் பெண் பாலாக உருவப்படுத்துவாங்க. எனவே இறைவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. அதனால் அந்த வார்த்தை இறைநிலை என்று மாற்றியவர் வள்ளல் பெருமான். இப்போ இறைநிலை எதை குறிப்பிடுகிறது என்றால், அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற பெருநிலை. அது இல்லாத இடமோ காலமோ இயக்கமோ ஜீவன்களோ இல்லை. ஆக எங்கும் இறைந்து கிடப்பதால் அது இறைநிலை. அப்படி இறைந்திருக்கின்ற இறைநிலையை அறிய வேண்டும், உணர வேண்டும் என்றால் இந்த மனம் எப்பவும் வெளியே தான் போய்கிட்டு இருக்கும். மனதின் இயல்பு என்னன்னு பாருங்கள், பெரிபெரல் கான்சியஸ்னஸ். மையத்திலிருந்து வெளியே ஓடுவது தான் மனம். உயிரின் படற்கை நிலை மனம். எனவே அது வெளியே தான் போகுமே தவிர உள்நோக்கி திரும்பாது. அப்படி இயல்பில் வெளியே போய் உலக பொருட்களோடு சக மனிதர்களோடு தொடர்பு கொண்டு இன்பத் துன்பங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மன இயக்கத்தை நிறுத்தி உள்நோக்கி திருப்புவது. நிறுத்துவது பிரத்யாகாரம், உள்நோக்கி திருப்புவது. அப்படி நிறுத்துகின்ற மனதை குறிப்பிட்ட விக்கிரகத்தின் மீது லயப்படுத்துவது தாரணை. பக்தி மார்க்கம் என்பது தாரணை. அங்கே கோவிலில் உருவத்தை பார்த்து மனதை நிலைப்படுத்துகின்றோம். பூஜை புனஸ்காரங்களை பார்த்து மனதை நிலைப்படுத்துகின்றோம். அங்கே அர்த்த மண்டபத்தில் உட்கார்ந்து கொஞ்சம் கண்ணை மூடி மனதை நிலைப்படுத்த முயற்சிக்கின்றோம். அதே மனதை உள்நோக்கி திருப்பதுதான் தியானம். அதை ஞான மார்க்கத்தில் கூட தாரணை உண்டு. இங்கே என்ன தாரணை என்றால், உருவ வழிபாடோ மந்திர ஜபங்களோ சடங்கு முறைகளோ இல்லை. மனவளக்கலையில் தாரணை என்பது என்ன என்று பார்த்தீங்கன்னா, மகர்ஷியுடைய நூல்களை படிப்பது, அவருடைய குரலை ஆடியோ வீடியோ கேசட்டில் சிடியில் கேட்கறது, இந்த கருத்துக்களை கண்ணை மூடி சிந்திப்பது, அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது, வருகின்ற ஐயங்களை சக அன்பரிடத்தில் கேட்டு தெளிவுபெற்றுவது, இதெல்லாம் தாரணையில் அடங்கும். ஸோ பிரத்யாகாரம் மட்டும் துணை செய்து விடாது, தாரணை எங்கும் உண்டு. தாரணையில் தேர்ச்சி பெற்றால்தான் தியானத்துக்கு போக முடியும். தியானத்தில் தேர்ச்சி பெற்றால்தான் சமாதி நிலைக்கு போக முடியும். எனவே இந்த தாரணையில் மனதை லயப்படுத்துவதற்கான முயற்சி தான் டைவ் இன் இஸ் டிவைன். உள்நோக்கி போவது, உள் கடந்து போ என்பதுதான் கட உள். இறைநிலை என்பது பெயர் சொல், கட உள் என்பது வினை சொல். எனவே அந்த வினையை புரிந்து கொண்டு அந்த பயிற்சியை மேற்கொண்டால் பரம்பொருளை உணரலாம். இப்படி உணர்வுக்கான வழிவகைகளை நாம் பிறப்பிலிருந்து பிறப்புக்கு முன்பு பல தலைமுறைகளாக செய்து வந்த பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி மார்க்கம்தான். இறைவனை உருவங்களிலே வழிபட்டது தான் பக்தி மார்க்கம். அதிலிருந்து வெளிவர முடியாததுக்கான காரணங்கள் என்ன என்று பார்த்தீங்கன்னா, அந்த அமைப்பிலே உள்ளவர்களை கூட அந்த பக்குவத்தை பெற்றவர்கள் அல்ல. அதை காலங்காலமாக அனுபவத்திலையும் பார்க்கலாம். திருமந்திரம் தெளிவாக சொன்னது, குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். அது முதல் வரி பார்த்தீங்கன்னா, குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார்.
அது கூட தப்பு இல்லை. குருட்டினை நீக்கக்கூடிய குருவினை மதிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கூட பாதிப்பு இல்லை. பாதிப்பு எங்கே வந்தது என்றால், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். அதாவது ஒரு கருத்து, ஆன்மீகம் சார்ந்த, இறைநிலை சார்ந்த கருத்துக்கள் வச்சுக்கங்க. இந்த கருத்தை தெளிவில்லாத நிலையில் எதிர்ப்பது எவ்வளோ ஆபத்தானதோ, அதைவிட பல மடங்கு ஆபத்தானது ஒரு கருத்தை புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்வது. இப்போ பக்தி மார்க்கம் மேலே ஏன் பிரச்சனைக்குள்ளாச்சுங்க? அதை சொன்னவங்க புரிஞ்சவங்க அல்ல, நாமளும் புரிஞ்சு ஏற்றுக்கொள்ளவில்லை, இல்லைங்களா? எத்தனை கோவில்கள், எத்தனை கோடிக்கணக்கான பக்தர்கள், 40 லட்சம் பேர் போய் ஒரு குளத்துக்குள்ளே விழுந்தா அந்த குளம் வற்றி போயிடாதா? இல்லைங்களா? ஸோ புண்ணியம் கிடைக்குமோ இல்லையோ, வைரஸ் நிச்சயமாக கிடைக்கும். வைரஸ் நிச்சயமாக கிடைக்கும். வைரஸ் வந்து என்ன பண்ணும்? நோய்களை உருவாக்கும். ஸோ புண்ணியம் கிடைக்குதோ இல்லையோ, வியாதி நிச்சயமாக கிடைக்கும். அப்போ ஏன் போய் விழுகிறோம்? பாவத்தை போக்குவதற்கான வழி என்னன்னு தெரியவில்லை. அதனால் அங்கே போய் குளித்தா பாவம் வந்து நினைக்கிறோம். அந்த குளத்துக்கு வர தண்ணி எங்கேருந்து வந்தது? ஒருவேளை தெய்வலோகத்திலேருந்து வந்திருந்தா பாவம் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது குழாயிலேருந்து வந்த தண்ணி தானே. மூலம் என்ன? மூலம் என்ன? சமீபத்தில் ஒருத்தர் சொன்னாங்க, திருவண்ணாமலை புண்ணியஸ்தலம், பல சித்தர்கள் வாழ்ந்த இடம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் கால் வைத்து ஏறுவதே பாவம், அது அந்த மகானுக்கு செய்கின்ற அவமரியாதை அப்படின்னு ஒருத்தர் முழங்கால் நடந்து போனாராம்மா. இன்னொருத்தர் பார்த்தாங்க, அது கூட தப்பு, தலையால் நடந்து போகணும்னு சொல்லி தலையில் நடந்து போனாங்களாம்மா. நான் சொன்னேன், இந்த 2 பேருமே விளங்காதவங்க அப்படின்னு. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அவங்கள எவ்வளோ பெரிய மகான்கள். ஒரு உடலுக்குள் பாதம் தாழ்ந்தது, சிரசு உயர்ந்தது என்று பேதம் பார்ப்பவனால் நிச்சயமாக இறைவனை அறிய முடியாது. கங்கை தீர்த்தத்திற்கும் சாக்கடை நீருக்கும் பேதம் தெரியாத போது நீ இறைவனை காண்பாய். சாமான்யமாக சொல்ல, கங்கை தீர்த்தத்திற்கும் சாக்கடை நீருக்கும் பேதம் தெரியாத பொழுது நீ இறைவனை காண்பாய். ஆனால் ஓவர் டேங்க் ஒன்று தான் கட்டியிருக்கிறோம். என்றைக்காவது டாய்லெட்டில் இருக்கிற தண்ணி எடுத்து முகம் கழிக்கிறோமா? யோசனை பாருங்கள், இல்லையா? ஒரே ஓவர் டேங்கை தான் மேட்டில். அதுலேருந்து ஒரு குழாய் டாய்லெட் ரூமுக்கு வருது, இன்னொரு குழாய் வாஷ் பேஷனுக்கு வருது. நம்ம வாஷ் பேஷனில் முகம் கழுவுறோமே தவிர என்றைக்காவது டாய்லெட் டேப்பில் முகம் கழுவிக்கிறோமா? ஏன் கழுவல? பேதம் பார்க்கிறோம். அப்போது இந்த குழாயை, நம்முடைய மூலத்தை பார்த்தாலே ரெண்டும் இடத்தால் பேதம் பட்டிருக்கலாம், ஆனால் மூலத்தால் ஒரே ஓகஸ்டியிலிருந்து தான் உள்ளே வந்திருக்கு. இதே போல் பிறப்பொக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையான். எனவே அந்த இறைவனை உள்ளபடி அறிய வேண்டும் என்றால் அதற்குள்ள தெளிவை பெற்ற குருவை நாட வேண்டும். எனவே குருட்டினை நீக்கும் குருவை கொள்ளாதது கூட தவறு இல்லை. எது பாதிக்கும் என்றால் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், இது பாதிப்புக்குரியது. எனவே ஆன்மீக பயணத்தில் தகுந்த குருவின் மூலமாகத்தான் அந்த உச்சத்தை நாம் தொட முடியுமே தவிர இல்லை என்றால் முடியாது. எனவே பக்தி மார்க்கம் ஏன் தோற்று போனது என்றால் அங்கே தரமற்றவர்களே தலைமையில் நிற்கிறாங்க. அதனால் வருகின்ற பக்தர்களுக்கு காரண காரியத்தை விலக்கி சொல்லக்கூடிய அறிவு இல்லாததனால், வெறும் சடங்கு சம்பிரதாயங்களே அங்கே பழக்கமாக்கி போனதனால் சமுதாயம் பிரிவினைப்படுகிறது. அப்போ என்ன இருக்குது? எல்லா மதங்களும் எடுத்து பாருங்கள். நானும் யூஎஸில் இருந்தபோது பைபிள் வகுப்புகளெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன்.
ஒரு கேத்தலிக்கு சர்ச்லேயும் அட்டன் பண்ணினேன், மறுமுறை போனபோது பெந்தகோஸ்தே சபையிலையும் அட்டன் பண்ணினேன். ஆனால் விஞ்ஞானத்தில் உயர்ந்திருக்கின்ற நாட்டிலேயே கூட இறைவன் என்பதற்கான விளக்கம் அங்கே பைபிள் வகுப்பில் கொடுக்கப்படுவது இல்லை. ஒரு இடத்துல ஜீசஸ் தான் கடவுள் அப்படின்றாங்க, இன்னொரு இடத்துல கடவுள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, காட் அப்படின்றது சொல்கிறாங்க. ஆனால் வாட் இஸ் காட் என்ற கேள்விக்கு அங்கே விளக்கம் இல்லை. ஸோ உலகம் முழுவதும் தெய்வத்தை பற்றிய குழப்பம்தான் உண்டே தவிர ஏன் தெளிவான விளக்கம் சொல்லப்படுவது இல்லை என்றால் தவமுறை பரவலாக இல்லை. எனவே தவம் செய்யாமல் தெய்வத்தை அறிந்தேன் என்றால் சாத்தியமே கிடையாது. தவத்தால் மட்டுமே அறிய முடியும். அதனால தான் இங்கே இந்த டிவி சீரியலில் ஓம் நம சிவாயன்னு ஒரு சீரியல் வந்துட்டு இருந்ததுங்க. அப்போது சிவனை தரிசிப்பதற்காக போதகங்கள் எல்லாம் நின்றுருப்பாங்க. சிவன் தியானத்தில் இருப்பார். தியானம் முடித்தோடனே போதகங்களெல்லாம் நமஸ்கரிக்கிறாங்க. பிறகு கேட்குறாங்க, பெருமானே, நாங்கள் எல்லோரும் உன்னை அடைவதற்காக தவமுறை தியான பயிற்சிகளை மேற்கொள்கின்றோம், ஆனால் நீங்களும் எப்போ தியானத்தில் இருக்கிறீங்க என்றால் நீங்கள் யாரை நோக்கி தவம் செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அருமையான கேள்வி, பதிலும் அருமை. நான் என் மூலத்தை நோக்கி தவம் செய்கிறேன். அப்போ நாம் பார்த்த சிவபெருமான் மூலம் அல்ல. அப்போ இந்த சிவத்துக்கு மூலம் என்ன? உருவத்தில் பார்த்தார்களே, இந்த சிவத்துக்கு மூலம் என்ன? உருவம் இல்லாத ஆதிசிவம். உருவம் இல்லாத ஆதிசிவம். சரி, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, தெரிந்த விஷயங்களை நாம் புரிந்து கொண்டால் தான் தெரியாத விஷயங்களை அனுமானிக்க முடியும். உதாரணமாக, இப்போ நம்முடைய உடல் எடுத்துக்கோங்க. 6 அடி உயரம், 1.5 அடி அகலம், 3/4 அடி 1 அடி பருமன், எடை போட்டு பார்த்தா 70-80 கிலோ. இந்த உடல் பிரசவம் ஆன போது என்ன சைஸ் இருந்ததுங்க? 3.5 கிலோ, 1.5 அடி. தாயின் கர்ப்பத்துக்குள்ளே 9 மாதம், 8, 7, 6, 5, 4, 3, 2வது மாதம் என்ன எடை, என்ன சைஸுங்க? தாய்க்கு தெரிஞ்சதா உண்டாயிருக்கேன்னு? கர்ப்ப தானம் செய்த தந்தைக்கு தெரிஞ்சதா கரு உண்டாயிடுச்சேன்னு? இல்லை, 2 பேருக்கு தெரிய வேண்டாம். இதுக்குன்னே கைனகாலஜிஸ்ட்டு படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க டாக்டர் அம்மா. அவங்ககிட்ட போய் கையை காட்டினா உண்டாயிருக்குன்னு சொன்னாங்களா? போயிட்டு அடுத்த மாதம் வாங்க அப்படின்னாங்க. இப்போ கரு உண்டாயிருக்குதா இல்லையா? கீதை சொல்லுகிறது, இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது என்றால், இப்போ தாயின் கர்ப்பத்தில் கரு உண்டாயிருக்கிறதா இல்லையா? சரி, அடுத்த மாதம் போகிறோம், உண்டாயிருக்கீங்க அப்படின்னு சந்தோஷமாக செய்தி சொல்கிறாங்க. ஏம்மா, இது போன மாதம் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? அது முடியல. ஏன் முடியல? அது வளர்ந்தது பத்தாது. இருந்தது, வளர்ந்தது, ஆனால் என்னுடைய மருத்துவ அறிவுக்கோ மருத்துவ கருவிகளுக்கோ கணக்குகளுக்கோ எட்டக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்போ இதெல்லாம் எப்போ அது அறிய முடிந்தது? ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு. அப்போ தோன்றிய போது கண்டுபிடிக்க முடியவில்லை, வளர்ந்த பிறகு மறுக்க முடியவில்லை, இல்லைங்களா? அப்போ தோன்றிய போது கரு இருக்கா இல்லையான்னு ஒரு பட்டிமன்றம் நடத்தினா யார் பதில் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? யாரும் சொல்ல முடியாது. அப்போ நம்முடைய பிறப்பே ஒரு கேள்விக்குறி, இந்த உடலின் மூலமே ஒரு கேள்விக்குறி இருந்ததா இல்லையா அப்படின்ற போது அனைத்திற்கும் மூலமாக தெய்வத்தை யார் விளக்க முடியும்? யார் விளக்கி சொல்ல முடியுங்க? அப்போ விளங்காதவன் சொன்னால் ஏன் கேட்கணும்?
காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானம் தான் கண்டவாறு. ஒரே வார்த்தை 7 தடவை திருப்பி போட்டு குழப்பறார் வள்ளுவர். அதுக்கு சிம்பிளாக சொன்னாங்க, கண்டவர் வெண்டிலர், வெண்டவர் கண்டிலர். அப்போ இந்த பழமொழியை கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். கண்டவர் வெண்டிலர், பார்த்தவங்க சொல்லலை. விண்டவர் கண்டிலர், சொன்னவங்க பார்க்கலை. அப்போ பார்க்காதவங்க சொன்னாலும் எதுக்காக நம்பணும் இல்லையா? பார்க்காதவங்க சொன்னதை எதுக்காக நம்பினோம்? அப்போ இந்த கேள்வியை எழுப்பி சிந்தித்திருந்தால் இந்த அளவுக்கு சமுதாயம் சீர்கெட்டு இருந்திருக்காது. எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. இப்போ அரசியல் தேர்தல் வருது, எங்கே போன தடவை ஒட்டிகிட்டு இருந்தீங்க, இப்போது எதிர்க்கட்சி நிற்கிறீங்களே அப்படின்னா காலத்தின் கட்டாயம் அப்படிம்பாங்க. அது என்னங்க காலத்தின் கட்டாயம்? ஏதோ புரிஞ்ச மாதிரி அவர் சொல்கிறாரு, புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஓஹோ அப்படின்னு நாம் தலையாட்டுறோம். காலத்தின் கட்டாயத்துக்கு விளக்கம் என்ன? விளக்கம் என்னங்க? யாருக்கும் தெரியாது. இது மாதிரி தான் கடவுளையும் ஏற்றுக்கொண்டோம். எனவே அந்த புரிந்து கொள்ளக்கூடிய திறம் வரணும்னா கேள்விகள் கேட்கணும். யார் விளக்கம் சொல்லுகிறார்களோ அவருடைய தராதரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மகர்ஷியை அழகாக சொல்லி வைத்தாங்க, வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது, விரிந்து அறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. அப்போ இறை தத்துவத்தை யார் விளக்க முடியும் என்றால், யார் விளங்கி கொண்டார்களோ அவங்க தான் விளக்க வேண்டும், விளக்க முடியும். அப்படி புரியாதவர் விளக்க தொடங்கினால் என்ன வரும்? முதல்ல சந்தேகம் வரும், அப்புறம் குழப்பம் வரும். இந்த குழப்பவாதிகள் சொல்லுகின்ற விளக்கங்கள் எப்படி மேட்ச் ஆகும்? இப்படி காலங்காலமாக என்ன நடந்திருக்கிறது இந்த மனித சரித்திரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் மிக பெரும்பான்மை மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோதான். அவங்களுடைய பதவி, செல்வாக்கு, பண வசதிகள், இதுக்காக மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்பது முதல் தாக்கம். இதிலிருந்து வெளிவரணும். இது தவறான கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன வரணும்? அப்போ உண்மையான குரு யார்? எத்தனையோ மடங்கள் இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு நடக்க போகிறது துறவிகள் மாநாடு. எதுக்கு நடத்த போகிறாங்க? அஜெண்டா என்ன? என்னங்க நடக்க போகிற துறவிகள் மாநாடு அஜெண்டா என்ன? தெய்வத்தை டிக்ளேர் பண்ண போகிறாங்களா? இதுதான் கடவுள் என்று உலகத்துக்கு அறிவிக்கப் போகிறார்களா? ஸோ எத்தனை மடங்கள் இருக்குன்னு கணக்கெடுக்கிறதுக்காக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் அது. இதனால் சமுதாயத்துக்கு எந்த ஒரு லாபமும் விளக்கமும் கிடைக்கப் போவது இல்லை. எனவே யாரை குருவாக கொள்வது என்ற ஒரு கேள்விக்கு மகர்ஷி 3 பண்புகளை சொன்னார். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர். இந்த 3 பண்புகள் உள்ளவர் தான் உண்மையான குரு. அந்த இடத்தை வைத்து நீங்கள் சிந்தனை செய்து பார்த்தீங்கன்னா, வியாச பகவானிலே தொடங்கி பகவான் வேதத்திரி மகரிஷி வரைக்கும் ஒரு சிலர் மட்டுமே இந்த தகுதியை பெற்றிருக்கிறார்கள். மற்ற காவிகள் எல்லாம் ஞானிகள் அல்ல. மற்ற காவிகள் எல்லாம் ஞானிகள் அல்ல. எனவே அந்த அனுபவத்தை கொண்டு நாம் சிந்தனை செய்து பார்த்து நம்முடைய அனுபவத்தில் அதை உணர்வதற்கு துணை செய்வது தான் இந்த விளக்கம். 3வது, அந்த உண்மையான தெய்வத்தை அறிவதற்கான விளக்கங்களை நாம் பெற வேண்டும். அப்போ ஒன்று தவறை புரிந்து கொள்வது, 2வது சரியான குருவை தேர்ந்தெடுப்பது, 3வது அந்த பயிற்சிகளின் மூலமாக நம்மை உயர்த்திக் கொள்வது. இப்போது மகர்ஷியுடைய சிறப்பு அறிவாய் நிலைத்தார், அறநெறி என்று வாழ்வியலை வகுத்து தந்தார், தான் வகுத்த வழியிலே தான் வாழ்ந்தும் காட்டினார்.
இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு குரு இடத்திலே வந்த பிறம் நாம் அந்த இடத்தை பெறுவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றோமா என்பதும் ஒரு சுய ஆய்வுக்குரிய விஷயம். அது எந்த வகையில் மேன்மைப்படுத்தி கொள்ளலாம் என்ற கேள்விக்குரிய விடைதான் இத்தகைய சத்சங்கம். இப்போது இந்த இறைநிலை என்பது மனதில் அந்த அலைவேகத்தை குறைத்து கொண்டே வந்து நுண்மை நிலையை தொடுகின்ற போது தான் உணர்கின்றோம். அறிவில் அறிவாய் நிலைத்தல். இப்போ இந்த அறிவு என்பது என்ன? இது எங்கே இருந்து எப்போ உருவாகிறது? இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில், விஞ்ஞான காலத்தில் கூட இன்னைக்கு உலகம் தவிக்கின்ற ஒரு பதில் தெரியாத சில கேள்வி, ஒரு 5 கேள்விகளை உலகம் வச்சுருக்குதுங்க. வாட் இஸ் காட் என்ற கேள்விக்கு உலகத்திலே பதில் இல்லை அப்படின்றாங்க. நாம் இன்னும் அந்த இடத்துக்கு போகலை. உலக அரங்கிலே போய் ஆங்கிலத்தின் மூலமாக விளக்க முடியும் என்றால் மகர்ஷிய விளக்கம் இன்றைக்கு விஞ்ஞானத்துக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு விளக்கம் உண்டு. ஒன்று விளக்கத்திற்கு ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சறுக்கும் போல். ஏன்னா மற்ற அமைப்புகள் போல் நம்ம இடத்துல ஆங்கில ஆசிரியர்கள் ரொம்ப குறைவு இல்லைங்களா? நீங்கள் வேறு யோகாக்களை போனீங்கன்னா நுனிநாக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு பல பேர் ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் பேசுவதற்கே ஆட்கள் இங்கே இல்லை. இருக்கிற சிலரும் அந்த தெளிவுக்கு வரல. அதனால் உள்ள அருமையான ஒரு பொருள் இருக்குது. விலை மதிப்பில்லாத கோகினூர் வைரம் போல் தத்துவம் இருக்குது. அங்கே மார்க்கெட்டும் தேவையாக இருக்குது. ஆனால் எடுத்து செல்லக்கூடிய மீடியாவில் பெஸ்ட் சேல்ஸ்மேன்ஷிப் நம்ம இடத்துல இல்லை. எனவே வாட் இஸ் காட் என்ற கேள்விக்கு தெளிவான விளக்கம் சொல்லக்கூடிய ஒரே அமைப்பு வேதாத்திரியம் தான். அந்த கேள்வி எழுப்பி நம்ம சிந்திக்கின்ற போது இந்த அறிவு என்பதே இறைவனின் அம்சம்தான் என்பது மட்டுமல்ல, அதுதான் அவருடைய பிரதானமான நிலையும் கூட. மகரிஷி தான் அறிவே தெய்வம் என்று டிக்ளேர் பண்ணுறார். மகரிஷிக்கு முன்னாடி யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் அறிவை பற்றி அற்புதமான கருத்தை கொடுத்துருக்கின்றாங்க. ஈடன் தோட்டத்து மையத்தில் அறிவு விருட்சம், அந்த அறிவு விருட்சத்தில் மலர்வது அறிவுக்கனி. அறிவுக்கனியை புசிக்க வேண்டாம் என்பது நிபந்தனை. ஏன் புசிக்க வேண்டாம்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஏன் புசிக்க வேண்டாம்? அறிவு கனியை புசித்தால் அது பேதம் பார்க்கும். அறிவு விருட்சத்தை புசித்து விட்டால் பேதம் பார்க்காது. அப்போ நம்ம கனியைத்தான் சாப்பிட முடியுமே தவிர மரத்தை சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ பழம் வேண்டாம், விட்டுரு. எனவே இறைவன் அந்த அறிவுக்கனியை மட்டும் பூசிக்க வேண்டாம், ஈடன் தோட்டத்தில் உள்ள அனைத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் மனிதனுக்குள் இருக்கின்ற ஒரு இயல்பறிவு இருக்கு இல்லையா, பகுத்தறிவு, அது சும்மா இருக்குமா? அப்போ அது கேள்வியை எழுப்பி எழுப்பி நம்மளை சிந்திக்க வச்சிரும். அந்த தன்மை தான் பாம்பு, செர்பென்ட் பவர், குண்டலினி சக்தி. ஆக குண்டலினி சக்தி நமக்குள் மையம் கொண்டிருப்பதால் அது நிச்சயமாக தெய்வத்தை பற்றிய கேள்வியை எழுப்பியே தீரும். இன்றைக்கும் பாருங்கள், நம்பிக்கை என்ற ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு எத்தனை பேர் கோவிலில் போய் சாமி கும்பிடுறாங்க இல்லைங்களா? இல்லை நான் சாமியை கும்பிடுறதில்ல என்கிற நாத்திகன் கூட என்ன சொல்கிறான்? இயற்கை தான் கடவுள் அப்படிங்கிறான். அப்போ ஏதோ ஒன்றை நம்புவதில் யாருமே பேதப்படவே இல்லை. விஞ்ஞானம் கூட அது யூனிஃபைடு ஃபோர்ஸ் ஒன்று இருக்கலாம் என்றதை சொல்லுகிறது தவிர அங்கே மூலம் இருக்கிறது என்பதில் விஞ்ஞானமும் முரண்படவில்லை. அப்போ அந்த மூலத்தை பற்றி அறிவு இல்லை என்றாலும் ஏன் நம்புகிறோம்? அதுதான் மனித இனத்தின் அடிப்படை தாக்கம், இந்த பிரபஞ்சத்தின் மூல ஆற்றல்.
எனவே தெய்வத்தை பற்றி மனிதன் தேடியே ஆக வேண்டும். அதுக்குரிய காரணி இந்த கொல்லணி சக்தி என்ற பாம்பு. ஸோ அது தூண்டி விட்டது, நீ அந்த அறிவுக்கனை புசித்துப்பார். எதுக்காக? உன் தேவனைப் போலவே நீ ஆக்கிவிடலாம். பரம்பொருளாக மாறுவதற்கு பகுத்தறிவுதான் துவக்கம். தெய்வத்தை அறிவதற்கு மனம்தான் துவக்கம். ஆக மனதின் மூலமாகத்தான் தெய்வத்தை அறிய முடியுமே தவிர மனதை போட்டுவிட்டு எங்கே போய் தெய்வத்தை தேடுவது? தி அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் காட் ஆல்மைட்டி என்று மகரிஷி சொல்கிறார். எனவே அந்த அறிவுக்கினை புசித்தா ஏவாளுக்கு பேதம் தெரிந்தது, ஒரு சுகம் தெரிஞ்சது. அது ஆதாமுக்கு புசிக்க சொன்னான். அப்போ என்னாச்சு? அந்த அறிவுக்கினை புசித்ததால் அவளுக்குள் ஒரு உணர்வு தோன்றியது, அறிவு விழிப்படைந்தது. அந்த விழிப்பு என்ன காட்டுச்சு? ஆண் பெண் என்ற பேதத்தை காட்டியது, தாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் என்பதை காட்டியது. அது மட்டுமல்ல, அன்று ஆதாம் முதன்முறையாக ஏவாளை அறிந்தான். தாம்பத்தியம். அடுத்த வசனம், அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஏன் பெண் குழந்தை பிறக்கலை? ராமாயணத்தில் பரத்வாஜ முனிவருக்கும் கைகசி என்ற அரக்கிக்கும் இணைப்பு ஏற்பட்டது. அதில் ராவணன் பிறந்தா, கும்பகர்ணன் பிறந்தான், விபீஷணன் பிறந்தான், சூர்பனகை பிறந்தா. ஏன் இப்படி 4 கதாபாத்திரங்கள் உருவானதுன்னு யோசனை பண்ணி பாருங்கள். இவரோ பிரம்மத்தை அறிந்த மகான், அந்த அம்மாவோ அரக்கி. அப்போ அந்த மாயை என்ற அரக்கி ஒரு அழகான வேடத்தை எடுத்து வந்து இந்த முனிவனோடு இணைந்தாள். அப்போ முனிவனுக்கு தெரியாத மாயை என்று, இப்போ அரக்கி என்பது முனிவனுக்கு தெரியாதா? அப்போ என்னாச்சு? பரம்பொருளோடு இணைந்திருந்த இந்த முனிவன், பரம் அம்சமாக இருந்தவர், அந்த மாயை ஏற்றுக்கொண்டதால் இவனுடைய அறிவு நிலை இறங்கியது. அப்போ அறிவு இறங்கினா என்னாகும்? ஆணவத்தில் சிக்கிக்குவான். அறிவு இறங்கினால் ஆணவம் தானே. அறிவு அடக்கம் பெறுகின்ற போது ஆணவம் எழுச்சி பெற்றுவிடும். அப்போ இந்த ஆணவமும் அந்த ஆணவமும் சேர்ந்தது, ஒரு அடமண்ட் ஈகோ பிறந்தது. சொன்னாலும் கேட்காத ஒரு ஜென்மம். அவன் தான் ராவணன். சரி, அனுபவங்கள் ஆகுது, காலம் கடந்தது. இப்போ என்னாச்சு? இந்த மாயையில் போய் சிக்கிக்கிட்டமே, இந்த மாயை வெல்ல வேண்டும் என்று மீண்டும் அவனுடைய அறிவு தூண்டுகிறது. அப்போ புலன் கடந்த ஒரு முயற்சியை பெற வேண்டும் என்று தன்னுடைய அறிவை பக்குவப்படுத்த தொடங்குகின்றான். அப்போது கும்பகர்ணன் பிறக்கிறான். கும்பகர்ணன் யார்? 5 புலன்களை கட்டுப்படுத்தியவன், 6வது அறிவிலே நிலைத்து நிற்பவன். அவன் புலன் சார்ந்த என்பதை கொண்டு வரணும்னு சொன்னால் அவனை எழுப்பிவிடணும், தூங்குகின்ற அறிவை எழுப்பிவிடணும். அது மட்டும் அவன் உடலில் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச அறிவை பெற்றவன். அந்த புலனை வென்று அறிவில் அறிவாகவே நினைத்த நேரத்தில் இது மாயை என்பதை அறிந்த தெளிவில் இணைந்தான். அது மட்டுமல்ல, மாயைக்கும் அறிவுதான ஆதாரம். அப்போ அந்த அம்மாவுக்கும் ஒரு சில ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எப்படி நம்ம கூட்டத்தில் முண்டடிச்சிட்டு போய் சாமிகிட்ட கும்பிட்டாலும் அந்த ஒரு கணத்தில் நம்ம மறந்து போகிறோமோ, அதுபோல் அந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் அறிவு சார்ந்த ஒரு நிலை வந்தது. அப்போ இந்த முனிவருடைய அறிவும் அந்த மாயினுடைய உள் அறிவும் இணைந்த போது விபீஷணன் பிறந்தான், ஞானத்தின் கதாபாத்திரம். ஆனாலும் அந்த அரக்கினுடைய இயல்பு என்ன? அடிப்படையில் ஆசை வயப்பட்டது. அப்போ ஆசையின் உச்சத்தில் அவருடைய தாக்கம் மேம்பட்ட நிலையில் அறிவு அங்கே அடக்கம் பெற்றது. மறுபடியும் ஆசையின் பிம்பமாக சூர்பனகை பிறந்தாள். இப்படி அறிவோடு இணைந்தால் அறிவு பிறக்கும். அதுதான் பைபிளில் ஆண் குழந்தை பிறந்தது. அறிவு ஆணவத்தோடு கலந்தால் அங்கே ஆணவம் பிறக்கும். ஆணவத்தோடு கலந்தால் அங்கே
ஆணவத்தினுடைய உச்சக்கட்டமாக அடாமண்ட் ஈகோ பிறக்கும். இது மேத்தமெட்டிக்ஸில் பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் மைனஸ் பெரிய மைனஸ் ஆகிடும். எனவே ஜீவன்களிலே ஆணவம் அடிக்க முடியாது. ஸோ இன்ட்டு போட முடியாது. என்னாகும்? ஆணவத்தோடு இணைந்து கொள்ளும் கூட்டணி தான் போட முடியும். அப்புறம் கூட்டணி போட்டால் என்னாகும்? ராவணன் தான் பிறப்போம். ஸோ எப்படி கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க பாருங்கள். 4 பேர் பிறந்தாங்க ஒரு முனிவனுக்கு. ஆனால் 4 பேரும் 4 விதம். காரணம் அறிவின் நிலைகள். இப்படி பைபிளிலேயும் அறிவை பற்றி பேசியிருக்கிறாங்க. ராமாயணம் வெளிப்படுத்தியிருக்கிறது. இன்னும் தெளிவாக சொன்னார் வள்ளுவ பெருந்தகை, எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த 2 வார்த்தைகளும் ஒரே வார்த்தைகள். அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதில் என்ன கருத்து இருக்குன்னா, இந்த பொருள் பிறகு மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த பொருளாகவும் இந்த பொருளுக்கு மூலமான மெய்ப்பொருளாகவும் அறிகின்ற திறம் அறிவுக்குத்தான் உண்டு. அப்போ அந்த அறிகின்ற திறம் வேறா? இல்லை, இதற்குள் அடங்கியிருக்கிறது. எனவே காண்பது தனித்த அறிவு அல்ல, அதற்குள் இருக்கின்றதே தான். எனவே இந்த அறிவை இவர்களுக்கு முன்பு வேறு யாராவது சொல்லியிருக்கிறாங்களான்னு பாருங்கள். வைஷ்ணவ சித்தாந்தத்தில் சொல்லலை. அது பெரும் பாழ் அப்படின்னாங்க. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு 6 முகங்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். சரவண பவ. இந்த 6 முகங்கள் தோன்றிருக்கு மூலம் காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி எழுப்பிய பொழுது தான் சைவ சித்தாந்தம் சொல்கிறது, சிவனுக்கே 6 முகங்கள் உண்டு. முருகனுக்கு மட்டுமல்ல, சிவனுக்கும் 6 முகங்கள் உண்டு. சத்யோஜதம், வாமதேவம், ஈசானம், அகோரம், தத்புருஷம். முக்கியமான வார்த்தை 6வது திருவதனம். அது மட்டுமல்ல, ஒரு குறிப்பையும் கொடுத்தாங்க, அந்த திருவதனம் கண்ணுக்கு தெரியாதுன்னு. விண்ணை கருவிகளிலே பார்த்துடலாம், கண்ணுக்கு தெரியலைன்னாலும் கருவிகளிலே பார்க்கலாம். காற்றுக்கு கருவி இல்லை என்றாலும், கண்ணால் பார்க்க முடியவில்லை என்றாலும் தோலால் உணர்ந்து கொள்ளலாம். நெருப்பு, தண்ணி, மண் கண்ணாலை பார்க்கலாம். அப்போ பார்க்க முடியாதது ஒன்று என்ன என்றால், காந்தத்தின் தன்மாற்றத்தை, அந்த தன்மாற்றங்களை உணர்கின்ற மனதை அறிய முடியாது. ஸோ காந்தத்தின் தன்மை சிவத்திலேயும் இருக்கிறது என்ற கருத்து தான் திருவதனம் என்று 6வது முகத்தை கொடுத்தாங்க. இப்போ தத்புருஷம் என்பதனுடைய பொருளை புரிந்து கொண்டால் அறிவே தெய்வம் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். தத் என்பது இறைநிலை, தத்துவமசி என்று வேதவாக்கியம் சொல்கிறது. தத்துவம் என்பதே மறைபொருளை சார்ந்த விளக்கங்கள். எனவே தத் என்பது இறைநிலை, துவம் என்பது அதுவேதான் இதுவாக பலவாக அசி மாற்றமடைந்தது. அப்போ தத்துவம், தத் என்பது இறைநிலை, தத் புருஷ, புருஷ என்ற வார்த்தைக்கு பொருள் அறிவு. பிரகிருதி என்ற ஒரு சம்ஸ்கிருத வார்த்தையும் உண்டு, அதுக்கு மனசு, இயக்கம் என்று பொருள். ஸோ புருஷ என்பது அறிவு, இருப்பு, ஆண்மை. பிரகிருதி என்பது மனம், இயக்கம், பெண்மை. அதனால தான் உத்தியோகம் புருஷ லட்சம் சொல்லிக்காங்க இல்லையா? என்ன அர்த்தங்க? ஆம்பளன் இருந்தால் சம்பாதிக்கணும், உத்தியோகம் புருஷ லட்சணம். இப்போ பெண்கள் வேலைக்கு போனால் அவங்க ஆம்பளைகளா பொம்பளைகளா?
ம்? யுக்தி யோகம் புருஷ லட்சணம். உத்தியோகம் அல்ல, யுக்தி யோகம். யோகம் என்பது இணைப்பு, யுக்தி என்பது அனுபவங்கள். அப்போ அனுபவங்களை பெறுகின்ற போது இரண்டுபட்டு வரும். மனம், அறிவு, இன்பம், துன்பம் என்று இருமை நிலை வரும். அந்த இருமையை கடந்து இணைத்தால் யோகம். அந்த யோகத்தில் அறிவது என்ன என்றால் ஒன்றே தான் அனைத்திற்கும் மூலம். இப்போ நியூட்டன் 4ன்னாரு, ஐன்ஸ்டீன் வந்தார் 4 இல்லை 2 அப்படின்னாரு. ஆனால் தன்னுடைய இறுதி காலத்தில் அவர் என்ன சொன்னார்? இது 2 இருக்க முடியாது, இது ஒன்றாகத்தான் இருந்திருக்க வேண்டும், என்னுடைய ஆராய்ச்சி தவறான கணிப்பு என்று ஐன்ஸ்டீன் சொல்லிட்டு போனார். அப்போ 2 அல்ல, 1. அதை அறிவது எது? அறிவு. யுக்தி யோகம் புருஷ லட்சணம். எனவே தத் புருஷம் என்றால் அறிவே தெய்வம் என்று பொருள். ஏன்னா மகர்ஷி தான் சொன்னாங்க அப்படின்ற போது, இதனும் நாத்திக கோட்டம் போல் இருக்குது, சாமி இல்லைன்றாங்க, அறிவு தான் கடவுள்ன்றாங்க அப்படின்னு நினைக்க தோணுது. ஆனால் சைவ சித்தாந்தமே அறிவு தான் தெய்வம் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ அந்த அறிவு எப்படி எல்லாமாக மாற்றமடைந்தது? சிவம்தான் அனைத்துமாக மாற்றமடைந்தது சித்தாந்தம் சொல்லுகிறது. எல்லா பொருட்களும் அந்த பிதாவிலிருந்து வந்தது தான் அப்படின்னு கிறிஸ்தவம் சொல்கிறது. அல்லாஹ் என்ற மூலத்திலிருந்து தான் அனைத்து உருவானது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இப்படி எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மூலத்தில் இருந்து தான் வந்தது என்ற கருத்திலே யாரும் முரண்படவில்லை. இப்போ விஞ்ஞானத்தை எடுத்துக்கொண்டாலும் விஞ்ஞானம் ஒரு காலகட்டத்தில் உருவாக ஆரம்பித்தது. ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்த்தாங்க. பிறகு பூமியில் உள்ள பொருட்களை விட்டு விண்ணுக்கும் போக ஆரம்பித்தாங்க, விஞ்ஞானம். அப்படி விண்ணை தேடிய பொழுது அவன் எதை தேடினா பார்த்தீங்கன்னா, தெய்வத்தை காண வேண்டும் என்ற ஆர்வம் விஞ்ஞானத்துக்கும் வந்தது. தெய்வம் மேலே இருக்குன்ற கருத்தை இந்து தத்துவத்தெல்லாம் ஒரு குறிப்பு கொடுத்தாங்க. சிவனுக்கு ஜடாமுடி உண்டு, அது சந்திரன் பிறை சந்திரனாக இருக்குது அப்படின்னு. அப்போ சந்திரன் அங்கே இருக்கிறான்னு சொன்னால் சிவனுடைய தலை எங்கே இருக்கும்? ஜடாமுடி அங்கே இருக்குது. அப்போ தலையை பிடிச்சிடலாம், தலையை பிடிச்சா ஆளாக பிடிச்சிடலாம் என்று விஞ்ஞானம் மேல் நோக்கி சிந்தித்தது. ஆனால் போகிறதுக்கு வழிவகை இல்லை. அப்போ ராக்கெட் என்ற ஒரு வாகனத்தை கண்டுபிடித்த உடனே அவனுடைய முதல் பயணம் தெய்வத்தை நோக்கித்தான் போச்சு. சந்திரனுக்கு போகலை, தெய்வத்தை தேடத்தான் போனான். அங்கே சந்திரனில் போய் கால் வச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே ஜடாமுடியும் காணோம், பக்கத்தில் கங்கையும் காணன்றது அப்புறம் தான் தெரிஞ்சது. ஆனால் இந்த அறிவியல் தேடல் நமக்கு பல நன்மைகளை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இன்டர்நெட்டு, இமெயிலெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சேட்டலைட் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன செய்திகளை நம்ம சொல்ல முடியும்? எனவே விஞ்ஞானம் அப்படி தேட ஆரம்பித்தது. பிறகு அது இல்லைன்னு கண்டுபிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுங்க, அந்த விஞ்ஞான அறிவை நம்முடைய மனித வாழ்க்கை மேம்பாட்டுக்கு வசதிகளுக்காக பயன்படுத்தி கொண்டது. பிறகு சேட்டலைட் எல்லாம் அனுப்பிச்சு இந்த வரைக்கும் கம்யூனிகேஷன் டெவலப் ஆகிட்டே இருக்குது. இப்படி விஞ்ஞானம் தேடிய போது அந்த தேடலிலே அணுவை கண்டார். அதுதான் நுண்துகள் என்பதை கண்டார்கள். அந்த அணுவை ஆராய்ந்த விஞ்ஞானி ஒரு அற்புதமான ஒரு சாமியத்தை டிக்ளேர் பண்ணினார். An atom is a tiny energy particle which cannot be further subdivided. எந்த ஒன்றை மேற்கொண்டு பகுக்க முடியாதோ அதுதான் அணு என்ற ஒரு வார்த்தையை போட்டார். The definition மாற்றம் அடையவே இல்லை. That good stands good forever. ஆனால் எதில் மாற்றம் நிகழ்ந்தது என்று பார்த்தால், அந்த விஞ்ஞானி சொன்ன அணுவிலே ஒரு எலக்ட்ரான் இருந்தது, புரோட்டான் இருந்தது, நியூட்ரானும் இருந்தது. அதுக்கு அடுத்த தலைமுறை வந்தபோது அந்த விஞ்ஞானி பார்த்தார், இதில் 3 இருக்குது உள்ள. அப்புறம் 3 சேர்ந்ததை எப்படி அணுன்னு சொல்ல முடியும்?
இந்த மூணையும் பிரிக்க முடியும்னா. அப்போ எலக்ட்ரான் இண்டிபெண்ட் பார்ட்டிகள் எங்கே வேணால் பிரிஞ்சு போகும். அப்போ அதற்கு மூலம் பார்த்தீங்கன்னா சரி, அதோட நுட்பான பார்த்தீங்கன்னா புரோட்டானு நியூட்ரான் மூலமாக இருக்குன்னு பார்த்தோம். அப்போ அந்த நியூட்ரானை பிரித்த போது நியூட்ரானை உடைக்க முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அதை உடைத்தார்கள், குவார்க்ஸ் என்ற நுண்துகள் வந்தது. அப்போ எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் மூன்றும் இணைய தொகுப்பு அணு என்று சொன்ன காலம் உண்டு. அதையும் பகுத்த போது நியூட்ரான் தான் அது நுண்துகள் என்று சொன்ன காலம் உண்டு. அதையும் உடைக்க முடியும் என்று கண்டபோது குவார்க்ஸ் தான் நுண்துகள் என்று விஞ்ஞானம் அறிவித்தது. அதையும் உடைக்க முடியுமா என்று ஆராய்ந்தார்கள் சில ஆண்டுகள். ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. சென்ற ஆண்டு அதுக்கு விடை சொன்னாங்க. அந்த அந்த குவார்க்ஸ் தான் நாம் கருவிகளால் அளக்கக்கூடிய நுண்ணிய துகள். அதை உடைத்தால் வருகின்ற மிக நுட்பமான துகள் காட் பார்ட்டிகள் என்று சொல்லலாம். ஆனாலும் அந்த துகளை நாம் அளக்கவோ பார்க்கவோ முடியாது அப்படின்னு போன ஏப்ரல் மாதம் விஞ்ஞானம் அதை நிரூபித்து விட்டது. மகரிஷி வாழ்ந்த காலத்திலேயே 2006 மகரிஷி உடலை நிறைவு செய்தார். அதுக்கு முன்பு ஒரு 4-5 ஆண்டுக்கு முன்பு பல முறை சாமிஜியுடைய நிகழ்ச்சியில் பேசிய பொழுது அவர் சொன்ன கருத்து, அப்பே மகரிஷி இறைத்துகள் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தினார். அந்த இறை துகளை விஞ்ஞானம் எந்த காலத்திலும் காணவோ கணக்கிடவோ விளக்கி சொல்லவோ முடியாது என்ற டிக்ளரேஷன் அப்பவே கொடுத்தார். ஸோ மகரிஷி இறைத்துகள் என்று சொன்ன வார்த்தையைத்தான் பிறகு விஞ்ஞானம் காட் பார்ட்டிகள் என்று தேடத் தொடங்கியது. அந்த காட் பார்ட்டிகளுக்கு சரியான பொருள் புரியாதனால இன்றைக்கி தமிழ் பத்திரிகை பார்த்தீங்கன்னா கடவுள் துகள் அப்படிங்கிறாங்க. கடவுள் இட்ஸ் நாட் அ நவுன், இட்ஸ் எ வெர்ப். அப்போ அந்த வார்த்தை பொருந்தாது. கடவுள் துகள் அல்ல. கடவுள் என்பது மனிதன் மேற்கொள்கின்ற செயல், பயிற்சி. எனவே காட் என்ற வார்த்தைக்கு தெய்வம், இறை என்றுதான் பொருள்படும். எனவே காட் பார்ட்டிகள் என்றால் இறைத்துகள் என்ற வார்த்தை தான் பொருத்தமான ஒரே வார்த்தை. அதுக்கு மாற்று வார்த்தையே கிடையாது. இந்த இறைத்துகளை விஞ்ஞானம் காண முடியாது என்று மகரிஷி ஏற்கனவே தெளிவாக அறிவித்திருந்தார். அப்போ விஞ்ஞானத்தால் இறை தத்துவத்தை அறிகின்ற பயணத்தில் எது உச்சக்கட்டம் என்றால் குவார்க்ஸ் என்ற நுண் துகள்தான் உச்சக்கட்டம். அதற்கு மேல் மெய்ஞானத்தால் மட்டுமே அதனுடைய நுண்மை நிலையை, மூல நிலையை, ஆதி நிலையை, சுத்த விலையை அறிந்து கொள்ள முடியும். ஸோ விஞ்ஞானத்தின் உச்சத்தை பார்த்தாச்சு குவார்க்ஸ். அதுக்கு மேலே என்ன துணை செய்யும்? விஞ்ஞானியை கூட மெய்ஞானத்துக்கு வந்தால்தான் அறிய முடியும். அப்போ எதை அறிய வேண்டியிருக்கிறது என்றால், இந்த குவார்க்ஸ் என்பது கோடிக்கணக்கான இறைத்துகள்களின் தொகுப்பு, கூட்டியக்கம். இந்த இறைத்துகள் எங்கேருந்து வந்தது என்றால் இறைநிலையின் பின்னம். அப்போ இறைநிலையிலிருந்து இந்த பின்னம் எப்படி உருவானது? சிவத்திலிருந்து எல்லாம் தோன்றியது என்று சித்தாந்தம் சொல்கிறது, சைவ சித்தாந்தம். அது எப்படி தோன்றியது என்ற கேள்வி எழுப்பினால் அங்கே சைவ சித்தாந்தத்தில் பதில் இருக்கிறதா? இல்லை இதுவரைக்கும் உள்ள எந்த மத நூல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை எந்த விஞ்ஞான ஆராய்ச்சி கட்டுரைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, எப்படி மூலத்திலிருந்து அனைத்தும் உருவாகியது என்ற கேள்விக்கு விடை அங்கே இல்லை. இதற்கு விடை சொல்லக்கூடிய ஒரே இடம் வேதத்திரியம் மட்டும்தான். சைவ சித்தாந்தம் ஒரு 6 வார்த்தைகள் குறிப்பிட்டது அல்லவா? அதே 6 வார்த்தைகளுக்கு மகரிஷி அவர்கள் ஒரு 6 வார்த்தைகளை ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்திக்கின்றான். கினமேட்டிக், குவரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர். 6 வார்த்தைகள். இந்த கினமேட்டிக் என்பதை சைவ சித்தாந்தத்தில் ஈஸ்வர் என்று சொல்வார்கள். நம்ம சாதாரணமாக 2 வீலரில் கைனடிக் ஹோண்டான்னு வந்தது பாருங்கள். அதுக்கு முன்னாடியெல்லாம் கிக் ஸ்டார்டர் தான்.
கைண்ட் ஹோண்டா தான் முதல் முறையாக பட்டன் ஸ்டார்டர் வந்தது. அப்போ கினமேட்டிக் என்ற வார்த்தை தான் கைனேட்டிக் என்று மாற்றப்பட்டது. இப்போ கினமேட்டிக் என்னுடைய பொருள் என்ன என்றால் ஈஸ்வர் என்று பொருள். இப்போ ஈஸ்வர்னா என்ன? ஈஸ்ட் என்று பொருள். சூரியனை ஓமானமாக காட்டலாம். சூரியன் என்ன பண்ணுதுங்க? காலையில் 6:11 உதயம். யார் ஞாபகப்படுத்துகிறாங்க? எந்த கடிகாரத்தை வச்சுக்கிட்டு 6:11 உதயமாகுது? ஸோ ஈஸ்ட் என்றால், ஈஸ்வர் என்றால் வித்தவுட் எ கேட்டலிஸ்ட், ஒரு கிரியாவுக்கு இல்லாமல் தானே எழுச்சி பெறக்கூடியது என்று பொருள். அதுக்கு இன்னொரு உந்து சக்தி தேவையில்லை, தானே எழுச்சி பெறக்கூடியது என்று பொருள். அடுத்ததாக கிவரிங். கிவரிங் என்றால் நுண் அதிர்வு. அந்த கிவரிங் என்ற அதிர்வு தொடர்ந்து எழுகின்ற பொழுது ஃப்ரீக்வெண்ட் கிவரிங், அந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அடிக்கடி அல்லது திரும்ப திரும்ப நிகழ்கின்ற நிகழ்வுக்கு தான் ஃப்ரீக்வன்சி என்று பேர். ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு மூலம் கிவரிங் என்ற நுண் அதிர்வு. அப்போ நுண் அதிர்வு தான் நுண் அலைகளாக வெளிப்படுகின்றன. ஃப்ரீக்வெண்ட் சைக்கிள்ஸ் இஸ் ஃப்ரீக்வன்சி. அந்த அதிர்வு உருவாவதற்கு காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கம்ப்ரஷன், தன்னிறுக்க ஆற்றல். அந்த இறுக்கிக் கொள்கின்ற ஆற்றலுக்கு பாருங்கள், அதுக்கு ஈர்ப்பு விசை என்று பொருள், கிராவிட்டி. ஸோ விஞ்ஞானம் கிராவிட்டி என்ற வார்த்தையை பூமிக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டது. புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதனுடைய மூலத்தை ஆராய்ந்து பார்த்தால், இந்த பூமிக்குள் ஈர்ப்பு என்ற ஒரு ஆற்றல் உருவாவதற்கு காரணமே தஞ்சிருக்கம் என்ற சுத்தவெளியின் குணாம்சம். அப்போ தன்னைத்தான் இறுக்கிக் கொள்கின்ற ஆற்றலே கிராவிட்டி. அதை மறு வார்த்தையில் அந்த ஈர்ப்பு என்பதை அட்ராக்ஷன் என்று இன்னொரு வார்த்தையை போட்டாங்க. அந்த அட்ராக்ஷன் என்ற ஆற்றல் வருகின்ற போது அது ரிப்பல்சிவ் என்ற அடுத்த நிலைக்கு பரிமாற்றம் அடைகிறது. ஸோ அட்ராக்ஷன், ரிப்பல்ஸ் என்ற இரண்டு கூறுகளுக்கும் அடிப்படை கிராவிட்டி என்ற ஆற்றல். ஸோ இந்த தஞ்சிருக்கம், செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் என்ற தஞ்சிருக்கம் தான் கிராவிட்டி என்று சொல்லப்படுகிறது. எனவே இறைநிலை என்பது தன்னைத்தான் இறுக்கிக் கொள்கின்ற ஓர் அம்சம். அந்த கீதையில் சொல்லுவாங்க, எனது ஓர் அம்சத்தால் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கின்ற என்ற கருத்து கீதையில் ஒரு ஸ்லோகத்தில் உண்டு. அந்த ஓர் அம்சம் என்ன? அதுதான் கிராவிட்டி, அதுதான் தஞ்சிருக்கம். எனவே இறைநிலையுடைய அம்சம் தன்னைத்தான் இறுக்கிக் கொள்கின்ற ஆற்றல். அந்த ஆற்றல் அடுத்த கட்டத்துக்கு எழுச்சி என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது தான் இந்த கிவரிங் என்ற ஒரு நிலை உருவாகிறது. இப்போ இந்த இடத்துல மிக மிக முக்கியமான கோட்பாடு, எங்கே சுத்தவெளி இயக்கம் என்ற முதல் பரிமாணத்தை தொடுகிறது அப்படின்னா இந்த இடத்துல தான். இந்த சுத்தவெளி இயக்கம் என்ற பரிமாணத்தை தொடுகின்றதற்கு இடைப்பட்ட இடத்துல தான் இந்த வேவ் டெக்னாலஜி உருவாகுதுங்க. அலையியக்க தத்துவம், விஞ்ஞானத்துடைய கூறு எங்கே தோன்றியது என்றால், சுத்தவெளி இயக்கத்திற்கு வருவதற்கு இடையில் இந்த அலை இயக்க தத்துவம் என்ற 5 கோட்பாடுகள் வெளிப்படுகின்றன. இப்போ அது எப்படின்னு பாருங்கள். இப்போ நம்முடைய மனதால் பாவனை பண்ணிங்க, எல்லாமே சுத்த வெளியாக கும் இருட்டாக இருக்குது. மனசை தவிர வேறு உபானம் கிடையாதுங்க. எவ்வளோ படம் போட்டாலும் நாம் கொஞ்சம் பாவனை பண்ணி பார்த்தா தான் இதை புரிஞ்சிக்க முடியும். நல்ல அமாவாசை இருட்டு, என்ன தெரியுங்க? ஒன்றுமே தெரியல. கும் இருட்டுன்றதை தவிர வேறு ஒன்றுமே தெரியல. இப்போ அந்த இருளுக்குள்ள ஒரு சிறு புள்ளி, அந்த சிறு புள்ளி என்பதனுடைய அளவு என்ன
அப்படின்றதுக்கு ஒரு ஓமானம் சொல்கிறேன். எப்படின்னா ஒரு வினாடி. இதை 1000 துகளாக்கினால் ஒரு மைக்ரோ செகண்ட். அதில் ஒன்று எடுத்து மேலும் 1000 துகளாக்கினால் அது நானோ செகண்ட். அதில் ஒரு துகள் எடுத்து மேலும் 1000 துகளாக்கினால் அது பைக்கோ செகண்ட். அப்போ எத்தனை பைக்கோ செகண்ட் ஒரு வினாடி என்ற கேள்வி கேட்டிங்கன்னா 10 கோடி பைக்கோ செகண்ட் ஈக்குவல் டு 1 செகண்ட். அப்போ இப்படின்ற நேரத்தை 10 கோடியாக பிரிக்க முடியும் என்று விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. அப்போ எவ்வளோ நுட்பமாக இருக்கும்? இதை விட சில கோடி மடங்கு நுட்பமானது இந்த புள்ளி. அனுமதிக்க முடியுதுங்களா? முடியும். இந்த விஞ்ஞானம் சொல்லுகின்ற பைக்கோ செகண்டை விட சில கோடி மடங்கு நுட்பமானது இந்த சிறு புள்ளி. இப்போ எல்லா இடத்துலையும் சுத்தவெளி அழுத்திக்கிட்டு இருக்குது செல்ஃப் கம்ப்ரசிவில். அந்த நுண் துகள் இப்போ இயக்கத்திற்கு வரணும். அப்படி அந்த அழுத்தத்தினுடைய தாக்கத்தால் அது இயக்கம் என்ற நிலைக்கு பரிணமிப்பதற்கு எந்த நிகழ்வு அங்கே காரணியாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிவரிங் என்ற அதிர்வு. அப்போ தஞ்சிருக்கத்தின் அழுத்த நிலை கினமேட்டிக் என்ற தானே எழுச்சி பெறக்கூடிய தன்மை, அந்த தன்மையால் அது அடுத்த இடத்தை தொடுகிறது கிவரிங் என்ற நுண்ணிய அதிர்வு. அப்போ அந்த அதிர்வு எங்கேருந்து வர முடியும்? எல்லா பக்கத்திலிருந்து வருது. 360 டிகிரியிலிருந்தும் குளோபல் சைட் 360 இப்படி வரும் சர்க்கிள். இது சர்க்கிள் மட்டுமல்ல, இப்படியும் 360 டிகிரி வரும். ஸோ எப்படி எடுத்தாலும் 360 டிகிரி போட்டிங்கன்னா இட்ஸ் அ குளோபல் சைஸு. அப்போது இந்த சுற்றவெளியில் எல்லா பக்கத்திலிருந்தும் ஒரு அதிர்வு அந்த புள்ளியை நோக்கி பாய்கிறது. அப்படின்ற போது இப்போ இந்த சின்ன புள்ளி வச்சுக்கோங்க, குறிப்பிடுன்னா சின்ன புள்ளி வைங்க, கொஞ்சம் அழுத்தமாக வச்சுக்கோங்க. உங்கள் நோட் புக்கில் ஒரு சின்ன புள்ளி கொஞ்சம் டார்க்காக பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேப்பர்லாம் பிளாக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வைக்கிற புள்ளி ஒயிட்டு, மற்றெல்லாம் பிளாக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏகத்திற்கும் இருக்கக்கூடிய வெளி இந்த சிறு புள்ளியை நோக்கி கம்ப்ரஸ் ஈர்க்கப்படுகின்ற போது என்னாகுது? அந்த கிவரிங் என்ற அந்த தன்மை அங்கே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்போது அந்த மைய புள்ளியை சுற்றி எல்லா பக்கத்திலும் வருகின்ற அந்த நுண் அலைகள் அதை அழுத்துகின்றன. அப்போ என்ன பண்ணுறோம்? வெளியிருந்து அப்படி இப்படி அந்த புள்ளியை நோக்கி எல்லா பக்கத்துலேயும் ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் மாதிரி போடுங்க. இது கிவரிங் நுண்ணிய அதிர்வுகள். சுத்தவெளியிலிருந்து அந்த புள்ளியை நோக்கி குவிகின்ற நுண் அதிர்வுகள். அப்போ அந்த அதிர்வு அதை நோக்கி அழுத்துகிறது. அப்போ ஃபஸ்ட்டு கிளாஷ் ப்ரெஷர் அப்படின்ற அழுத்தம் அங்கே அந்த புள்ளி மீது செலுத்தப்படுகிறது. அப்போ அந்த அழுத்தம் உள்நோக்கி வருகின்ற போது அந்த புள்ளி என்ன பண்ண முடியும்? எல்லா பக்கத்தையும் அழுத்தினா ஒன்று இது பிதுங்கி ஆகணும். ஏதோ ஒரு பக்கத்தில் எல்லா பக்கத்துலையும் சமமாக அழுத்தப்பட்டால் இது எங்கே இப்போ பிதுங்க முடியும்? ஒன்றும் வேண்டாம். இப்போ சமீபத்தில் வெள்ளம் வந்துச்சு சென்னையில். ஏதோ ஒரு பக்கம் தண்ணி வந்தால் எழுந்துச்சு ஓடலாம். எல்லா பக்கம் தண்ணி வந்த உடனே குடும்பத்தில் இந்த 10 பேரும் அப்படியே பேக் ஆகிட்டாங்க, எல்லாம் செத்து போயிட்டாங்க இல்லையா? இப்போ இதை விட மிக மிக நுட்பமான ஒரு இயக்கம் அல்லவா பிரபஞ்சத்தின் தோற்றம். எனவே குளோபல் சைடு எல்லா பக்கத்திலிருந்தும் ஒரு தாக்கம் ஏற்படுத்துகின்ற போது அந்த புள்ளி எங்கே பிதுங்க முடியும்? அப்போ அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது? சூழ்ந்து வரக்கூடிய அழுத்தத்தின் தாக்கத்தின் காரணமாக தன்னைத்தானே சுழல ஆரம்பிக்கிறது. அப்போ இதுவரைக்கும் இப்படி அழுத்துகின்ற ஆற்றல் இது சுழல ஆரம்பிச்சேன்னாகும், இந்த அழுத்தம் விலகும். நீங்கள் சுழகின்ற ஒரு சக்கரத்தின் மேலே ஒரு கம்பு வச்சிங்கன்னா என்ன ஆகுதுங்க? விலகுது இல்லையா? அப்போ அழுத்தம் கிளாஷ் என்ற நிகழ்வு அது சுழல தொடங்குகின்ற போது அது இப்படி எல்லாமே பெண்ட் ஆகுது. அப்போ ரிஃப்ராக்ஷன், அடுத்த நிலை விலகுதல்.
அப்படி விலகி எங்கே போக முடியும்? போக முடியாது. ரெண்டாவது, இறைநிலைக்கு சமமான அழுத்தம் எல்லா இடத்துலையும் இருக்குது. எனவே என்ன ஆகுது? அந்த இயக்கத்துக்கு ஊடுருவி அந்த புள்ளியின் மையம் வரைக்கும் அது போக தொடங்குகிற பொழுது அதுக்கு மூன்றாவது குணாம்சம் பெனிட்ரேஷன். அந்த கிவரிங் என்ற அதிர்வின் காரணமாக கிளாஷ் என்ற முதல் அழுத்தம், அந்த சுழற்சி தோன்றிய போது அது விலகுதல் என்ற ரிஃப்ராக்ஷன் இரண்டாவது அம்சம். அப்படி விலகினாலும் அது மையத்தை நோக்கியே ஊடுருவி போகின்ற போது பெனிட்ரேஷன். மையத்தை தொட்ட பிறகு அதுக்கு மேலே போக முடியாது, மையத்தில் இருக்கவும் முடியாது. காரணம் என்ன என்றால், எங்கும் ஒரே அழுத்தம், டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. வேதம் இருந்தால் தான் அழுத்தம் அதிகமானது அழுத்தம் குறைந்த இடத்துல நிற்க முடியும். ஆனால் எல்லா இடத்துல ஒரே மாதிரி இருப்பதனால என்ன பண்ணி ஆகும்? ஒன்று போனதே திரும்பணும், அல்லது இந்த துகள் அங்கே உள்ள அந்த துகளிலே ஒரு சிறு பகுதியை வெளியேற்றணும். புரியுதுங்களா? ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி உள்ளே போய் பெனிட்ரேட்டிவ் ஆகி உள்ளே போன துகளே வெளியே வரலாம், அல்லது இது மையத்தில் இருந்து கொண்டு தனக்கு சமமான ஒரு துகளை வெளிப்படுத்தலாம். அப்போ மையத்திலிருந்து வெளிப்படுகின்ற போது அது ரிஃப்ளெக்ஷன், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இப்படி வருகின்ற ஆற்றல் எங்கே போக முடியும்? சுற்றியும் அழுத்திக்கிட்டு இருக்குது, எங்கே போக முடியும்? அப்போ அந்த இயக்கத்தை சூழ்ந்து அது சுற்றிருக்கின்ற வெளியோடு கலப்புறுகிறது. அப்போ மையத்தை நோக்கி போன அந்த கிவரிங் ஃபோர்ஸ் அந்த மையத்தை தொட்ட பிறகு மீண்டும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்று 360 டிகிரிலையும் அது ரிப்பல்சிவ் ஆறபோது அந்த இடத்தை சூழ்ந்து இது வெளியே வருது, சுற்றிக்கின்றது, அழுத்துது. ரெண்டும் இணைந்த இடத்துகின்ற இன்டர் ஆக்ஷன், ஒரு காந்த வளையம் உருவாகிறது. இதை மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப நுட்பமான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம் கூட. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நமக்குள் இருக்கின்ற ஜீவாத்மா வரைக்கும் சந்தேகம் இருக்காது. ஸோ அடிப்படையில் சுத்தவெளி அதனுடைய ஒரே இயல்பு ஈர்ப்பு, கிராவிட்டி, செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், தன்னிருக்க ஆற்றல். அந்த தன்னிருக்கத்தால் அதற்குள் இருக்கின்ற 6 குணாம்சங்களில் முதல் குணாம்சமாகிய கினமேட்டிக் ஃபோர்ஸ் தானே எழுச்சி பெறுகின்ற ஆற்றலால் அது பரிணாமத்தை துவங்குகிறது. த ஜர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் ஸ்டார்ட்ஸ் தேர். அந்த பயணம் துவங்குகின்ற போது அடுத்து கிவரிங் என்ற நுண் அதிர்வு அதற்கு துணை செய்கிறது. அந்த கிவரிங் என்ற ஆற்றல் சுற்றிலுக்கு இருக்கின்ற வெளியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சிறு மையப்புள்ளியை நோக்கி நுண் அதிர்வுகளாக பாய்கிறது. அப்படி பாய்ந்த பொழுது அங்கே அலை இயக்க தத்துவம் பிறக்கிறது. அப்படி பாய்ந்த நிலை அழுத்தம், கிளாஷ், மோதுதல். அந்த கிவரிங் என்ற 360 கோணங்களிலும் சூழ்ந்து அழுத்துகின்ற ஆற்றல் அலைகள் அந்த புள்ளியை நெருக்குவதால், அழுத்துவதால் அந்த புள்ளி நகர்ந்து போக இயலாத ஒரு சூழ்நிலையில் தன்னைத்தான் சுழல ஆரம்பிக்கிறது. அப்படி சுழன்ற போது அழுத்திய புள்ளிகள் அனைத்தும் 360 டிகிரியிலும் அழுத்திய எல்லா புள்ளிகளுமே கொஞ்சம் விலகத் தொடங்குகின்றன. அப்படி விலகிய பொழுது ரிஃப்ராக்ஷன் என்ற அடுத்த அலைத்தன்மை உருவானது. அப்படி விலகிய அலைகள் மையத்தை நோக்கியே பயணிப்பதால் அது ஊடுருவி போனது பெனிட்ரேஷன். மையத்தை அடைந்த பிறகு எல்லாம் ஒரே அழுத்தத்தில் இருப்பதனால் அங்கே சேர்ந்திருக்க முடியாது. எனவே சென்ற ஒன்றே திரும்ப வேண்டும், அல்லது அந்த இடத்தில் உள்ள தன்னை போல ஒரு துகளை அது வெளிப்படுத்த வேண்டும். அப்போ அந்த ரிப்பல்சிவ் என்ற 4வது தன்மை வெளிப்பட்டது. அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வெளியே வருகின்ற போது எல்லா பக்கங்களையும் சூழ்ந்து அழுத்துகின்ற இறைநிலையோடு மோதுகின்றது, கலப்புறுகின்றது, இன்டர் ஆக்ஷன்.
அப்படி களப்புற்ற போது இந்த எதிர் அலையும் இந்த அழுத்தம் அலையும் இரண்டும் இணைந்த அந்த காந்த வளையம் உருவானது. ஸோ இன்டராக்ஷன் ஏற்பட்டதால் அந்த துகளை சூழ்ந்து இருக்கின்ற அந்த பகுதி ஒரு காந்த களமாக மாறியது. இப்போது அந்த மையத்தில் புள்ளி போட்டிங்க, தட் இஸ் பியூர் கான்சியஸ்னஸ். அதுக்கு அடுத்து போட்ட நுண் அதிர்வுகள் எல்லாம் விர்லிங் ஃபோர்ஸ், சுழல் அலை. அது சூழ்ந்து ஒரு சின்ன வளையம் போட்டு கொஞ்சம் அழுத்தம் போட்டிங்கன்னா அது காந்த வளையம். ஸோ ஒரு இருப்பு சுழல் அலை சூழ்ந்திருக்கின்ற காந்த வளையம், இதுதான் இறைத்துகளின் அம்சம். இதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இவ்வளோ பெருசாக பேசுகிறோமே தவிர, இந்த மூன்றும் இணைந்த நிலை எவ்வளோ பெருசு அப்படின்னா, அந்த பைக்கோ செகண்ட் சொன்னேன், அதை விட சில கோடி மடங்கு சிறிய அந்த துகளே இந்த மூன்றும் உள்ளடக்கியிருக்கிறது. ஸோ காட் பார்ட்டிகிள் என்ற துகளிலே இந்த மூன்றும் நுட்பமாக அடங்கியிருக்கின்றன. சரிங்களா? அப்போது சுத்தவெளியிலிருந்து கிவரிங் என்ற நுண் அதிர்வின் காரணமாக அது இயக்கத்தில் தொடங்குகின்ற போது அலை இயக்க தத்துவம் பிறந்துவிட்டது. மோதுதல், சிதறுதல், ஊடுருவுதல், பிரதிபலித்தல், இரண்டிடையே ஊடாடுதல். ஸோ கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன் அல்ல, கிளாஸ்க்கு அடுத்தது ரிஃப்ராக்ஷன், தென் பெனிட்ரேஷன், தென் ரிப்பல்சன், அதுக்கப்புறம் தான் இன்டராக்ஷன். ஸோ நம்ம சொல்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கிறதுனால கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோமே தவிர, அது எழுந்த வரிசை பார்த்திங்கன்னா கிளாஷ் முதல் அம்சம், ரிஃப்ராக்ஷன் இரண்டாவது, பெனிட்ரேஷன் மூன்றாவது, ரிஃப்ளெக்ஷன் நான்காவது, இன்டராக்ஷன் ஐந்தாவது. இப்போது இது கடவுளிலிருந்து இறை நிலையிலிருந்து எப்படி இறை துகள் தோன்றியது, சரிங்களா? இப்போ இந்த நுட்பத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க வேறு சந்தேகமே வராது. சரி, இப்போ இந்த இறை துகள் தோன்றிய போது என்னெல்லாம் அதில் நடக்குது அப்படின்னு அடுத்த கேள்விக்கு வாங்க. இப்போ ஸ்பேஸ் என்பதை நியூட்டனும் கண்டுபிடிக்கலை, ஐன்ஸ்டீனும் கடைசி காலத்தில் சொன்னாரே தவிர அவர் ஸ்பேஸ் பற்றி பேசலை. இன்றைக்கு விஞ்ஞானம் ஸ்பேஸ் அப்படின்றத சொன்னாலும் கூட அந்த சுத்தவெளி அப்படின்றத விஞ்ஞானமும் தொடலை. இப்போது அந்த ஒன்றிலிருந்து இரண்டு வந்தாச்சு, பின்னப்பட்ட துகள் சுற்றுது, சுற்றிக்கின்ற வெளி இருக்குது, அழுத்திக்கிட்டே இருக்குது, அவ்வளோதான். அப்போ இருப்பு ஒன்று, அந்த இருப்பில் இருந்து தோன்றிய இயக்கம் இரண்டாவது நிலை. அந்த இரண்டாவது நிலை தான் இறைநிலையிலிருந்து பின்னப்பட்டதால் அதுக்கு இறை துகள் என்று சொல்கின்றோம். அந்த துகளுக்குள் என்னென்ன இருக்குது? மையத்தில் இருப்பு இருக்குது, அந்த இருப்பு சூழ்ந்து இயக்கம் இருக்கிறது, அந்த இயக்கத்துக்கு பிறகு மூன்றாவது இடத்துல காந்த வளையமும் இருக்கிறது. இந்த மூன்றும் இணைந்த மிக 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 நுண்ணிய துகளே இறை துகள், காட் பார்ட்டிகள். இப்போ இந்த காட் பார்ட்டிகளுக்குள்ள வேகம் இருக்கு இல்லையா? எவ்வளவு நுட்பமானது என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த நுட்பத்திற்குள்ள ஒரு இடம் எடுத்துக்கிறது இல்லைங்களா? அப்போது அந்த நுட்பமாக எடுத்துக்கொண்ட இடம், ஒரே ஒரு நிமிஷம், எவ்வளோ நுட்பமாக இருந்தாலும் அதுக்குள்ள பார்த்திங்கன்னா அந்த இறை துகளுக்குள்ள இயக்கம் ஒரு வேகம், அதற்கான ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டது. அப்போ ஸ்பேஸ் என்ற ஒன்றில் இருந்து வால்யூம் இடம், ஃபோர்ஸ் அவருடைய இயக்கம், அப்போ இரண்டு பட்டுவிட்டது. சுத்தவெளியிலிருந்து இடமும் வேகமும் வந்தது. இந்த வேகம்
இன்னொரு இறைத்துகளை தள்ளி நிறுத்த முடியாது. எனவே இறைத்துகள்கள் நெருங்கி இருக்கும். அப்போ ஒரு இறைத்துகளுக்கும் இன்னொரு துகளுக்கும் இடையில் தூரம் இல்லை, விலக்கல் இல்லை. எனவே இறைநிலை ஒன்றாக இருந்தது. அது பின்னப்பட்ட போது அந்த இறைத்துகளுக்கு என்று ஒரு இடமும் அதற்குள் இருக்கின்ற ஆற்றல் என்ற வேகமும் உண்டு. 2 அம்சம், ஃபோர்ஸ் அண்ட் வால்யூம். சுத்தவெளி சூழ்ந்து அழைத்து கொண்டிருப்பதனால இப்படி தோன்றிய கோடிக்கணக்கான இறைத்துகள்கள் குவிந்து ஒரு தொகுப்பாக சுழல ஆரம்பித்தது. அப்படி குவிந்த தொகுப்பு எத்தனை கோடி இறைத்துகள் அதில் இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாற்போல அந்த தொகுப்பின் வேகம் அமைந்தது. அந்த தொகுப்புக்கு பேர் எலக்ட்ரான், மின்னணு. அப்போ அந்த மின்னணுவுக்கு எவ்வளோ வேகம் இருக்கும் அப்படின்னா, the velocity of God particle into number of God particles equal to the velocity of electron. இறைத்துகளின் வேகம் பெருக்கல் இறைத்துகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு மின்னணுவின் வேகம். இப்போ அந்த மின்னணு சுழல்து, அதிவிரைவாக சுழல்கிறது. அப்படி சுழல்கின்ற போது மற்ற இறைத்துகளை விட பல மடங்கு வேகம் அதிகம் அல்லவா? இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து சுற்றுது. அப்போ என்னாகுது, இன்னொரு மின்னணுவோ அல்லது இறைத்துகள்களோ இதுக்கு பக்கத்தில் போக முடியாது. இப்போ விலக்குகிறது. அப்படி விலக்குவதால் தூரம் அமைகிறது. ஒரு மின்னணுவுக்கும் இன்னொரு மின்னணுவுக்கும் இடையில் இதனுடைய சுழலால் ஏற்படக்கூடிய வேகம் இன்னொரு அணுவின் சுழலால் ஏற்படக்கூடிய வேகம், இந்த 2 வேகத்தையும் கூட்டினால் என்ன வருமோ அதுதான் அதனுடைய தூரம். ஸோ சூழ்ந்திருக்கின்ற இறைவெளியுடைய அழுத்தம், கிராவிட்டி, ஈக்குவல் டு இந்த 2 அணுக்களின் சுழல் வேகத்தால் ஏற்படக்கூடிய வருகின்ற விலக்கு தூரம். இந்த 2ம் சேர்த்தால் சுற்றிருக்கின்ற வெளியோடு சமமாகணும். ஸோ the velocity of one electron plus velocity of another electron equal to surrounding pressure force, gravity. அதுதான் அவருடைய தூரம். ஸோ இந்த தூரம் எப்போ மாறாது. எனவே 2 இறைநிலை என்ற ஒன்றில் இருந்து துகளான போது ஃபோர்ஸ் அண்ட் வால்யூம் வந்தது. அந்த துகள்கள் இணைந்து தொகுப்பாக ஒரு மின் அணுவாக மாற்றம் பெற்ற போது அந்த மின்னணுவின் சுழற்சி வேகத்தால் வரக்கூடிய விரிவலைகள், இன்னொரு மின்னணுவின் சுழற்சி வேகத்தால் வரக்கூடிய விரிவலைகள் இரண்டையும் சுற்றுவெளி சூழ்ந்து அழுத்துகின்ற போது எந்த இடத்திற்கு மேல் அது நெருங்க முடியாதோ அந்த இடமே சுற்றுவெளி சூழ்ந்தெடுத்ததற்கு நிகரான இடம். அது 2 விண்களுக்கு இடையில் அமைகின்ற தூரம். இப்போ என்னாச்சுங்க, டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. ஃபோர்ஸ், வால்யூம், அது காட் பார்ட்டிக்கல் நிலை. அது குவிந்து எலக்ட்ரான் என்ற நிலைக்கு வந்தபோது 2 எலக்ட்ரான்களின் சுழல் வேகத்தால் வரக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இணைந்த போது அங்கே டிஸ்டன்ஸ், தூரம் உருவானது. 4வது என்னங்க, டைம், காலம் வரணும். இப்படி ஒரு மின்னணு தோன்றிய காலம், டேட் ஆஃப் பர்த், தோன்றிய அந்த மின்னணு தொடர்ந்து இயங்கிக் கொண்டு இருக்கிறது, விரிவுகள் வந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து என்ன நிகழுதுன்னு பாருங்கள். இந்த சுத்தவெளி சூழ்ந்து அழுத்துவதால் அந்த அழுத்தம் கிளாஷ் ஆகுது. அந்த மின்னணு சுரண்டு கொண்டிருக்கிறது அதிவிரைவாக. அப்போ போய் கிளாஷ் ஆகிற போது அந்த மின்னணு ஒரு தொகுப்பாக இயங்கி கொண்டிருந்தாலும் அதற்குள் இறைத்துகள் கூட்டு தானே அது. இப்போது சின்னதாக நான் பார்த்தீங்க, ஒரு ரவா லட்டு செய்கிறோம் இல்லைங்களா? இப்போ அந்த ரவா லட்டு மொத்தமாக உருண்டையாக பிடிச்சாலும் ஒரு ரவையுடைய உருண்டை தன்மை மாறி போகுதா? மாறதில்லை.
இப்போது அந்த ரவா உருண்டையை சுற்றி ஒரு சின்ன ஒரு ஊசி வச்சு அழுத்துனீங்கன்னா என்ன வெளியே வரும்? ரவா தான் வெளியே வரும். இப்படி அந்த மின்னணு சுழகின்ற போது சுற்றுவழி சூழ்ந்து அழுத்துவதனால் அந்த அழுத்தம் அங்கே இருக்கின்ற இறைத்துகளை வெளிவிட்டுரும். அப்போது இந்த அழுத்தம் இறைத்துகளை வெளியே தள்ளுது. அது வெளியே போனாலும் கூட அழுத்தம் மாறி போகுதுன்னு மாறல, அது கொஞ்சம் விலகுது, மறுபடியும் உள்ள பெனிட்ரேட்ஸ், உள்ளே போய் மையத்தில் போய் சேருது. மையத்தில் நிற்க முடியாது. அப்போ என்ன பண்ணுது? அதுக்கு நிகரான ஒன்றை அங்கேருந்து வெளியே தூக்கி போடுது. அப்போ இதுக்கு விண் கரைசல் என்று பேர். இந்த விண் கரைசல் 2 வகைகளில் நிகழும். ஒன்று பெரிபெரல், இன்னொன்று கோர் பாயிண்ட். இந்த 2 வகையிலையும் வருகின்ற இறைத்துகள்கள் வெளியே வந்து சுற்றிருக்கின்ற ஸ்பேஸோட கலப்புறுகின்ற போது இன்டர் ஆக்ஷன், அது காந்தமாக மாறி அழுத்தம் ஒளி சுவை மனமாகி அழிந்து போகும். இப்படி ஒரு மின்னணு தொடர்ந்து சுழகின்ற போது சுத்தவெளியின் சூழ்ந்த அழுத்தத்தால் அது கரைந்து காந்தமாக மாறி அது முடிந்து போகிறது. இப்படி தொடர்ந்து கரைந்து கொண்டே வரப்போகுது. இப்போ என்னாகும்? அதனுடைய எண்ணிக்கை குறையும். அப்போ ஒரு மின்னணுவில் எத்தனை இறைத்துகள்கள் வெளியேறி கரைந்து காந்தமாகி முடிந்து போகின்றனவோ மிச்சமுள்ளது தான் அது வேகமாகுது. அப்போது முதலில் ஒரு 100 பங்கு சுழல் வேகம் இருக்குது அப்படின்னா அது கரைந்து கொண்டே வந்து ஒரு 25 பங்கு கரைந்து காந்தமாக மாறி போன பிறகு இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குங்க? 75 தான் இருக்குது. அப்போ இந்த முக்கால் பின்னமான நிலைத்தான் அதுக்கு வேறொரு பேர் வைக்கிறோம். அது எலக்ட்ரான் என்ற தகுதி இழந்து விட்டதால் இப்போ அதுக்கு புரோட்டான் என்று பேர் வைக்கிறோம், துணை மின்னணு. இப்போ அதுவும் சுற்றிக்கிட்டே இருக்குது, கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுங்க? இன்னும் 25% காந்தமாக மாறி முடிஞ்சு போச்சு. இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குங்க? 50. இப்போ அந்த 50 சுழற்சி வேகம் இருக்குமே தவிர இன்னொரு எலக்ட்ரானையோ இன்னொரு புரோட்டானையோ தள்ளி நிறுத்தக்கூடிய ஆற்றல் இதுக்கு இல்லை. தன் இயக்கத்திற்கு மட்டுமே போதுமானதாக இருக்கிறது. நியூட்ரல், இந்த பக்கம் தள்ளாது இந்த பக்கம் தள்ளாது, இருக்கிற இடத்துல இருக்கும் நியூட்ரான். இந்த நியூட்ரானும் சுத்தவழி அழுத்தது இல்லையா? அப்போ என்னாகும்? இன்னும் காலத்தால் அது சிதைந்து கொண்டே வரும். அப்போ அது என்னதுங்க? பிளாக் ஹோல், பிளாக் டாட், மீண்டும் இறைத்துகளாகவே முடிந்து போகிறது. இந்த கருத்தை தான் ராமாயணத்தில் வேள்வி நடத்தினா தசரதன். ஒரு மாம்பழம் வந்துச்சு, அதில் அந்த பழத்தை அறுத்து பாதியை கோசலை கொடுத்தான், மிச்சம் மருந்தில் பாதியை அறுத்தான், அது கைகையை கொடுத்தான். மிச்சம் முழுதில் பாதியை அறுத்தான், சுபத்திரி கொடுத்துட்டு கைகை கொடுத்தான், மறுபடியும் இது சுபத்திரிக்கை கொடுத்துட்டான். அப்போது பாதி அதில் பாதி அதில் பாதி, இந்த கணக்கு தான். ஒரு பகுதி போச்சுன்னா மின்னணு, இன்னொரு பகுதி போச்சுன்னா கருவணு, அதுவும் போச்சுன்னா அதுவே தான். அதுக்கு மேலே இன்னொரு பேர் வைக்கல. அப்போ 3 நிலைகள் வந்தது. அது மீண்டும் பிளாக் ஸ்பேஸாக மாறுது அப்படின்னா அதுக்கு தனியாக இல்லை, அந்த கருவணுமே தான் துகளாக மாறி முடிஞ்சு போகுது கடைசி வரைக்கும். இப்போ என்னாச்சுங்க? அந்த கருவணு துகள்களாக பிரிந்து முற்றிலும் போகின்ற போது டேட் ஆஃப் டெத். இப்போ டேட் ஆஃப் பர்த் ஒன்று இருந்துச்சு இல்லையா? இப்போ டேட் ஆஃப் டெத் வந்துச்சு இல்லையா? அப்போ இடைப்பட்ட காலம் எவ்வளவு? நமக்கு 120 வருஷம் ஆயுள். இந்த விண்ணுக்கு எவ்வளவு ஆயுள்னா சில 1000 ஆண்டுகள். அப்போ சில 1000 ஆண்டுகள் கடந்தாலும் அது அழிந்து தான் தீருது. எனவே அந்த இயக்கம் தோன்றியதிலிருந்து இயக்கம் முடிந்து போகின்ற வரைக்கும் உள்ள நீட்சி காலம்.
அது எங்கே வந்துச்சுங்க? விண்ணில் வந்தது. ஸோ பியூர் ஸ்பேஸ், சுத்த வெளியாக இருந்தபோது ஒன்று, இறை துகளாக மாறிய போது வால்யூம் அண்டு ஃபோர்ஸ் 2. இது வரைக்கும் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சார். ஐன்ஸ்டீனுக்கு முன்னாடி வந்த நியூட்டன் என்ன பண்ணார்? இது வரைக்கும் நுணுக முடியல. அப்போ அவர் அணு வரைக்கும் ஆராய்ந்ததால் அங்கே டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ் என்று 4 பரிமாணங்களை வெளிப்படுத்தியவர் நியூட்டன். அங்கே டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இல்லை, அதுக்கும் நுட்பமானது காட் பார்ட்டிக்கிள், அதில் ஃபோர்ஸ் அண்ட் வால்யூம் 2 தான் இருந்தது என்று கண்டவர் ஐன்ஸ்டீன். அது மட்டும் அல்ல, இந்த 2க்கும் மூலம் ஒன்றுதான் என்ற குறிப்பையும் தந்து சென்றவர் ஐன்ஸ்டீன். அந்த ஒன்றை கண்ட விஞ்ஞானி பகவான் வேதாத்ரி மகரிஷி மட்டும்தான். சரிங்களா? இப்போ இதுதான் எல்லாமாக மாறியிருக்கிறது. இப்போ எங்கே கடவுளுங்க? எங்கே தெய்வம்? எது இஸ்லாம், எது கிறிஸ்டியானிட்டி, எது புத்தா, எது 300 சில்லற மதங்கள் இருக்குது உலகத்தில். இந்த 300 சில்லற மதங்களும் எங்கே இருக்குங்க? எல்லாம் இதை சொல்ல வந்தவை தான். எனவே அந்த இறை தத்துவத்தை சொல்ல வந்தவை மதங்கள். அந்த இறை தத்துவத்தை உணர்ந்த மகான்களை சார்ந்து தான் மதங்கள் வந்தன. கிறிஸ்து சொல்கிறோம்னா இயேசுபிரான் உருவாக்கிய மதமாக அது இல்லை. நாங்கள் இயேசுபிரானுடைய கோட்பாடுகளை பின்பற்றுகிறோம் என்று ஒரு அமைப்பு ஏற்பட்ட போது கிறிஸ்தவம் என்று சொல்லிக்கிட்டோம். மகான் உருவாக்கிய ஒரே மதம் இஸ்லாம் தான். அவர் ஏன் அவரே உருவாக்கினார்னு சொன்னால், எப்படி பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே என்று இயேசு அறிவித்தும் அவருக்கு பிறகு வந்தவர்கள் மேரி ஒரு கடவுளாக்கினாங்க, இயேசுவையும் கடவுளாக்கினாங்க. இந்த 2ஐயும் ஒத்துக்கொள்ள அவர்கள் பெந்தகோஸ்தே அவங்க கடவுள் என்ற வார்த்தையை மட்டுமே எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இயேசுவையும் கடவுளாக அங்கீகரிக்கவில்லை, மேரியும் அங்கீகரிக்கவில்லை. இது போல் நாமும் விட்டுட்டா நம்மளே ஒரு கடவுளாக்கிடுவாங்க. அப்படின்னால்தான் நபிகள் நாயகம் உருவத்தில் இறைவன் இல்லை, உருவமாகவும் உருவத்திற்கு மூலமாகவும் இருப்பவன் இறைவனே, அவனை அவனாகவே தான் நம்ம பாவிக்கணும், வணங்கணும். அதை அடைவதற்குத்தான் வாழ்க்கையை தவிர அவனை உருவமாக்கி கேவலப்படுத்தக்கூடாது என்று உருவ வழிபாட்டை எதிர்த்து அதற்கென்று அமைப்பையும் ஏற்படுத்திவிட்டார் நபிகள் நாயகம். ஸோ இப்போ இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் இப்போ எங்கே குழப்பம் வருதுங்க? அங்கே. ஸோ கிறிஸ்து என்ற வார்த்தை, கிறிஸ்டியானிட்டி மீன்ஸ் ஈக்குவாலிட்டி. உங்களுக்கு அகில உலக பைபிள் அமைப்பு ஒன்று இருக்குது அமெரிக்காவில், இந்த வேர்ல்டு பைபிள் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவருடைய சீஃப் எடிட்டர் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தார் அமெரிக்க செய்தித்தாளில். அப்போ அவர் சொன்ன அற்புதமான கருத்து என்னன்னா, கிரைஸ்ட் இஸ் நாட் எ பர்சன், இட் இஸ் பர்சானிஃபிகேஷன். கிறிஸ்து என்பது ஒரு மனிதன் அல்ல, இறைவன் அல்ல, அது மனிதனுடைய அறிவு அடைகின்ற பக்குவம், பர்சானிஃபிகேஷன். ஸோ இந்த கருத்து இங்கே இந்தியாவில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்படவில்லை. ஏன்? அதெல்லாம் வெளிப்படுத்த நமக்கு வியாபாரம் நடக்காது. அதனால் எப்படி ஒருத்தர் ஒரு பிராண்டை வச்சுக்கிட்டு ஓட்டுறாங்களே தவிர உண்மையான தத்துவத்தை வெளிப்படுத்துவது இல்லை, பக்தர்களும் தேடுவது இல்லை. எனவே இறைநிலையுடைய தன்மையை புரிந்து கொண்டால் இப்போது ஒரே மூலம்தான். நீங்கள் எதை உடைத்தாலும் இப்போ நமக்குள்ளேயே பாருங்கள், தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். இந்த தழைத்தல் என்ற ஒரு வார்த்தை மிக 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 சிறப்பு மிக்க நுட்பமான ஒரு வார்த்தை. நம்ம பொதுவாக தழைத்தல்னால் வளர்ந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். வளர்ச்சி வேறு, தழைத்தல் வேறு. வளர்ச்சி எப்படி வேணால் போகலாம், மேலே மட்டும் வளரலாம், சைடில் வளரலாம், கீழே வளரலாம்.
ஆனால் தழைத்தல் என்றால் ஒரு துகள் கூட விட்டு போகாது ஏற்படுகின்ற மாற்றம். இப்போது தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்கின்ற போது அந்த 2 துகள் சேர்ந்து வளரணும் இல்லையா? இப்படி இப்போ தாவரம் வளருதுன்னா எதை வச்சு வளருதுங்க? வேர் இருக்கு, சரி, எப்படி வளருது? அதுக்குடைய உணவு எங்கேருந்து வருதுங்க? சூரிய வெளிச்சம், காற்று, தண்ணி, மண்ணுடைய சத்து, இதெல்லாம் சேர்ந்து தானே உணவு தயாரிக்குது. அதே போல் தாய் தந்தையின் கரு இணைந்தால் மட்டும் குழந்தை வந்துடாது. விஞ்ஞானம் அங்கே தான் தடுமாறுது. என்னங்க, ஸ்பெர்ம் ப்ளஸ் ஓவம் ஈக்குவல் டு புரோஜின் அப்படின்னா சாந்தி முகூர்த்தத்திலிருந்து நீங்கள் 250 நாள் கூட்டிக்கிட்டிங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்துடும் குழந்தைக்கு. அப்படி இருக்கிறது உண்டு இல்லையா? சில பேர் கரெக்டாக 275 நாளே குழந்தை பிறந்துடுது. சில பேருக்கு 5 வருஷம் கழித்து குழந்தை பிறக்குது. அப்படின்னா அணுக்கள் இணையவில்லையா? அப்போ என்ன நடக்குதுங்க? அணுக்கள் இணைந்தால் மட்டும் போதாது. எப்படி தாவரத்தினுடைய அந்த விதை மண்ணில் விழுந்து அது பயிராகணும்னு சொன்னாக்கா பூமியுடைய அந்த ஒரு சூடு, நாம் கொடுக்கின்ற தண்ணி, இதெல்லாம் சேர்ந்து அதற்குள் இருக்கின்ற ஆற்றலை ஸ்ப்ரூட் அவுட், அதை வெளிப்படுத்தணும். அப்போ தான் அந்த விதை முளைக்க ஆரம்பிக்குது. இதே மாதிரி தாய் தந்தை உயிரணுக்கள் இணைந்தாலும் இந்த பிரபஞ்ச ஆற்றல் அதற்குள் ஊடுருவினால்தான் அந்த கரு ஒரு சிசுவாக, ஆத்மாவாக தரமாற்றம் அடையும். அதான் தழைத்தல் என்று பேர். அப்படி தாய் தந்தை உயிரணுக்கள் இணைகின்ற போது உருவாகின்ற முதல் அந்த வடிவம் ஆத்மா, அது பருவுடலா, இல்லை உயிர் உடலா, இல்லை காந்த உடலா? இந்த பதில் தெரிஞ்சதுன்னா ஆத்ம ரகசியம் தெளிவாயிடும். ஒரு முறை ஆழியாரில் விஐபி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒரு விஞ்ஞானி கலந்துக்கிட்டார். அதில் அப்போது பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் உயிரின் நிலை என்ற தலைப்பில் ஒருத்தர் பேசியிருக்கிறாங்க. முதல் மாதம் கம்பமாம், 2ஆம் மாதம் மூக்கு முகம் தலையாம்னு ஏதோ பாடல் இருக்குது, அது சொல்லி பேசியிருக்கிறாங்க. அந்த விளக்கத்துக்கு பிறகு அந்த சயின்டிஸ்ட் இருந்தார், அம்மா இப்படி இல்லை, நாங்கள் கில்லியன் ஃபோட்டோகிராஃபியில் பார்க்குறோம், ஒரு குழந்தை கருவிலிருந்து வளர்ச்சி பெறுகின்ற காலத்திலேயே பார்த்தீங்கன்னா மனித உடல் தோற்றத்தில் தான் வளர்கிறது. நீங்கள் சொல்கிற மாதிரி முதல் மாதம் கம்பம், 2ஆம் மாதம் தலை காலுன்றலாம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இவங்க என்ன பண்ணினாங்க, அதெல்லாம் கிடையாது, எங்கள் சாமி இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அடிச்சிட்டார். அப்புறம் அடுத்த வகுப்புலேருந்து அவர் வரவே இல்லை, அவர் பேக் பண்ணி போயிட்டார். இது கொஞ்சம் ஆலியாரில் சலசலப்பாயிடுச்சு. பிறகு ஒரு நாள் நான் ஒரு நிகழ்ச்சி போயிருந்தபோது இது மாதிரி இங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்ததுங்கய்யா, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல் கருத்து, அந்த முதல் மாதம் கம்பமாம் அந்த கவி வந்து சாமிஜுடைய கவிதை அல்ல, யாரோ சித்தர் எழுதின கவிதை. சாமிஜி வந்து நம்ம உடல் எப்படி வளருது அப்படின்றதுக்கு ஒரு அனுமானத்துக்கு, ஒரு ரெஃபரன்ஸுக்காகத்தான் அந்த கவியை பயன்படுத்தியிருக்கிறார். 2வது கருத்து, விஞ்ஞானம் நிரூபிக்கின்ற உண்மையை மறுப்பது அறிவுடைமை அல்ல. விஞ்ஞானம் நிரூபித்த உண்மையை மறுப்பது அறிவுடைமை அல்ல. 3வது சாமிஜி என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, பசு ஒன்றை பார்க்கின்றோம், பார்த்த காட்சி கண்ணில், பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம். அடுத்த வரி, பசு உருவம், பசு உருவம் ஜீவகாந்த பரவெளியில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும் ஜீவகாந்த களத்தில். 8 அடி நீளம், 5 அடி உயரத்தில் பசுவை பார்த்தோம். இங்கே வர்ற பொழுது பார்த்தா இந்த அளவு தான் இருக்குது, அளவு தான் இது, ஆனால் வடிவம் எதுங்க? பசு தான். இங்கிருந்து விழிகளில் இருந்து உள்ளே போகுது திரைக்கு,
இன்னும் சுருங்கி நுண் அளவுக்கு வருது. நுண் அளவை அடைந்தாலும் இப்போ வடிவம் என்ன என்றால் அதே பசுதான். அது மட்டுமல்ல, உள்ளே போய் நம்முடைய உடலிலே ஜீவகாந்த களத்தோடு கலப்புறுகிறது. அப்போ என்ன வடிவம் என்றால் அதே வடிவம்தான். இப்போ பசு உருவம் ஜீவகாந்த பறவெளியில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும். இதை ஏன் கவனிக்கல? நம்ம இதை கவனிக்காம எதுக்கு ஆர்குமெண்ட்டு? யார்கிட்ட? ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட. இதுதான் நுட்பம். சரி, இதோ படிக்கலாம், ஒரு விளக்கம் பேசலாம், ஆர்குமெண்ட் பண்ணலாம். ஆனால் தோற்று போயிட்டுமே. எனவே மகிழ்ச்சி என்ன சொல்லாங்க? எந்த நுட்பமான இடத்தை அடைந்தாலும் ஒரு பொருளில் இருந்து எழுகின்ற அலையின் வடிவம் மாறாது. பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி, இது மாறவே மாறாது. சயின்ஸும் அதைத்தான் சொல்லுது, மகர்ஷியும் அதைத்தான் சொல்லிக்கிறாங்க. எனவே இந்த கருத்தின்படி ஒரு தாய் தந்தை உயிரணுக்கள் இணைகின்ற போது உருவாகின்ற ஆத்மா என்ற முதல் பரிமாணம், ஒரு குழந்தையின் வடிவம் மனித வடிவத்தில் காந்த உடலாகத்தான் உருவாகிறது. காசல் பாடி தான் முதல். அந்த காந்தலைகள் இது எதுக்கு சமம் என்றால், எப்படி இறைநிலையிலிருந்து இறை துகள் என்ற காந்த துகள் உருவாகியதோ அதே மாதிரி தான் எல்லாமே வரும். ஸோ அங்கே இறை துகள், இங்கே ஜீவனிலே ஆத்மா, ரெண்டு வேறு வேறு அல்ல. அங்கே கொஞ்சம் அளவு தரம் வேறு, இதனுடைய அளவு தரம் வேறு, ஆனால் அடிப்படையில் ஒன்று தான். தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து, இப்போ அந்த தழைத்தல் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ரெண்டு பேருடைய உயிரணுக்கள் சேர்ந்தது, பிரபஞ்ச நட்சத்திரங்கள் கோளுடைய அலை வச்செல்லாம் அதில் கலந்தது. அதனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கரு வளர்ச்சியடைய தொடங்கியது. அப்படி தொடங்கிய பயணம் தாயின் நாதம் என்ற காந்தாற்றல், ரசம், இரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம், அந்த சுக்கிலம் என்ற ஆற்றலிலிருந்து வெளிப்படுகின்ற நுண்ணிய அலைகள் காந்தலைகள் தான். அந்த காந்தலைகளை ஈர்த்து 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 தன்வயப்படுத்துகின்ற போது அந்த உருவான ஆத்மாவுடைய காந்த அலைக்களம் திணிவு பெறுகிறது. டென்சிட்டி கூடிக்கிட்டே வரும். அந்த டென்சிட்டி அதிகமாக 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 அந்த காசல் பாடி என்ற காந்த உடல் ஆஸ்ட்ரல் பாடி என்ற உயிர் உடலாக மாற்றம் பெறுகிறது. மேலும் அந்த காந்த அணுக்கள் சேர்த்து 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 இன்னும் திணிவு அதிகமாகின்ற போது அந்த உயிருடல் என்ற நிலையிலிருந்து அது இன்னும் திணிவு அதிகமாகின்ற போது திசுக்களாக பரு உடலாக மாற்றமடைகிறது. இப்படி அந்த மனித தோற்றம் முதல் தாய் தந்தையுடைய உயிரணுக்கள் இணைந்த அந்த மனித கரு ஆத்மா, அந்த கருவோடு தொடர்ந்து இணைகின்ற காந்த அலைகளே அதை உயிர் உடலாகவும் பருவுடலாகவும் தரமாற்றம் செய்கிறது. அப்படி வளர்கின்ற ஆற்றல் ஒரு 275-80 நாட்கள் வளர்ந்த நிலையில் அதை பிரசவித்து வெளிப்படுகிறது. ஏன்னா எந்த ஜீவனும் கரு உற்றடத்திலேயே தொடர்ந்து முழு பலனை கொடுக்க முடியாது. இப்போது இயற்கையில் ஒரு விதை விழுதுன்னா ஒரு விதைக்கும் இன்னொரு விதைக்கும் தூரம் இருக்கும். நாம் விவசாயம் பண்ணுறோன்னா ஒரு நாற்றங்கால் போட்டு ஐசியூ மாதிரி வச்சுங்களேன், இல்லையா? அதான் புரியும் ஈஸியாக. தனித்தனியாக பெட்டு போட்டால் ரூமு, ஒரு இடத்துல பெட்டு போட்டால் ஐசியூ. அப்போ என்ன நடக்குதுங்க? எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஸ்பெஷலாக கிடைக்குங்க, இமீடியட்டாக கிடைக்கும். அது மாதிரி நாற்றங்கால் போட்டிங்கன்னா சத்துள்ள மண், அதுக்கு தேவையான உரம், தண்ணி எல்லாம் அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அப்போ அந்த நாற்றங்காலில் எல்லா பயிர்களும் முளைத்தாலும் குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அந்த நாற்றுகளை பறித்து வயலை நட்டால் தான் மகசூல் நல்லபடியாக இருக்கும். அங்கேயே விட்டிங்கன்னா என்ன ஆகும்?
எல்லாம் செத்து போகும். தாவரத்தில் இருந்தே எல்லா ஜீவங்களும் வெளிப்பட்டதால் கர்ப்ப காலம் குறைவாகும். நாற்றங்கால் மாதிரி. பிரசவம் என்பது வயல் மாதிரி. ஆக தாயின் கர்ப்பத்திலிருந்து சமுதாயம் என்ற வயலில் நாம் நடப்படுகின்றோம். அப்புறம் தாய்ப்பாலை தொடங்கி ஃபாஸ்ட் ஃபுட்டு வரைக்கும் சாப்பிட்டு வளர்கின்றோம். சரிங்களா? இப்படி இறைநிலையே எப்படி இறை துகளானதோ அதே நிலையில்தான் தாய் தந்தையுடைய உயிரணுக்கள் இணைந்து ஒரு கருவாகிறது, ஆன்மாவாகிறது. இதில் எப்படி இறைத்துகள் சேர்ந்து மின் அணுவாச்சோ, இயக்கம் என்ற உயிராச்சோ, அதே போல் தாயின் காந்தலைகள் ஈர்க்கப்பட்டு தான் அந்த காந்த உடல் உயிருள்ளாக மாறுகிறது. இங்கே அணுக்கள் இணைந்து எப்படி தோற்றங்கள் பஞ்சபூதங்கள் உருவாகினதோ அதே போல் இங்கே உயிரணுக்கள் இணைந்து தான் பருவுடலாக உறுப்புகளாக மாற்றம் அடைகின்றன. அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்துள் உயிரென பேசப்படுகிறான். கண்டத்து மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கின்றான். சரிங்களா? இதுதான் இறைவனுடைய சரித்திரம். ஸோ இப்போ சுத்தவெளியிலிருந்து எப்படி விண் தோன்றி முடியுது? நியூட்டன் சொன்ன 4 பரிமாணங்கள், ஐன்ஸ்டீன் சொன்ன 2 பரிமாணங்கள், இரண்டுக்கும் மூலமாகிய ஒற்றை பரிமாணம் கிராவிட்டி, அதுவே தான் அனைத்துமாக மாற்றம் பெற்றது. இந்த சரித்திரத்தை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ உணவு இடைவேளையில் நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கொஞ்சம் மீண்டும் நினைவு கொண்டு வந்து பாருங்கள். நிச்சயமாக சந்தேகம் வரணும். அந்த சந்தேகத்தை பற்றி முதல்ல நான் பார்த்துட்டு பிறகு மதிய நிகழ்ச்சியில் அடுத்த தலைப்பை சிந்திப்போம். சரிங்களா? வாழ்க்கை 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 வாழ்க்கை